சோ இந்த நாட்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்களுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு டைம். ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை யாரும் நம்பினது இல்லை, ஏத்து பேசிட்டு அப்படிலாம் இதெல்லாம். பட் அந்த காலங்கள் ஸ்லோவா மாறி இருக்கு, ஓரளவு மெஜாரிட்டியா மாறி இருக்கு. நானும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறேன், இருந்திருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன். புதிய உடன்படிக்கை இருக்குன்னு சில பேருக்கு புரியாம இருக்க விஷயம் புரியாம இருக்க. நீங்க புது உடன்படிக்கை பேசுகிற சபைகளுக்கு போலாம், அங்க கைத்தட்டி டான்ஸ் ஆடலாம், செவத்தேறி ஆடலாம், நான் புது உடன்படிக்கை இருக்கேன்னு. ஆனா ஒண்ணும் நடக்காது. எங்க ஆவியில இயேசு இருக்காரு. ஆவியில இருக்காரு, யாரு இல்லைன்னா மைண்ட்ல இருக்காரா, பாடியில இருக்காரா? புதிய உடன்படிக்கையில ஆவியில இருக்காருதான் போட்டிருக்கு. மைண்ட்லயும் பாடிலையும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இறங்கிட்டாருன்னு போடல. அப்படி இறங்கி இருந்தாருன்னா அவங்க மைண்ட் வந்து நேரம் வந்து பயங்கர ஞானமா இருக்கும். ஆர் யூ ரிசீவிங் த வேர்ட் எவ்ரி டே? பைபிளை எடுத்துட்டு உட்காந்துட்டு, ஆண்டவரே என்னோட இது பேசும், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், உங்களுடைய வார்த்தை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வார்த்தை கர்த்தர் உங்களோட பேசும். இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை சொல்லல, அது டெஸ்டினி வரும். ஒவ்வொரு நாளும் இந்த பில்டிங் பிளாக் வேர்டு உங்க வாழ்க்கையை கட்டுவதற்கான வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வார்த்தையை கர்த்தர். ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையாய் புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகை முழுவதுமாய் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களின் ஒத்தாசையும் உதவியும் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பேசுவீராக, எங்களுடைய பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செல்லலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம், அது முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 to 4. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே யானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு செல்கிறான் அப்படின்னு போடல, என்ன போட்டிருக்கு? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி அப்புறம் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. சரியா? சோ இயேசு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவர் வனாந்தரத்தில் இருந்த போது இந்த காரியம் நடக்கிறது. பிசாசு அவரை சோதிக்கும்படி வருகிறான். பிசாசு அவரை சோதிக்க வரும்போது பிசாசு வந்து அவர் எடுத்தனே அவர்கிட்ட கேட்ட முதல் சோதனை, பேசின முதல் சோதனை இது. என்ன சோதனைனா, அவன் கேட்கிறான், இந்த கல்லுகள் என்னவா மாறும்படி சொல்லும்? அப்பங்களாகும்படி சொல்லும். கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுன்றான். அதுக்கு இயேசுவோட பதில் தான் நம்ம பார்த்த வசனம், அந்த கடைசி வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதே இது மத்தேயுல வரும்போது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு வருது. அதேதான் வந்து உபாகமத்திலே வருது. ஓகே, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. எங்க எழுதி இருக்கிறத சொன்னாரு அப்படின்னு பார்த்தா உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத கோட் பண்றாரு. உபாகமம் 8ல வந்து அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து கோட் பண்றாரு. சரியா? சோ இந்த நாளிலும் நான் வந்து மெயினா வந்து இந்த 4வது வசனத்தை வைத்துதான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை, இல்லைன்னா தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை பற்றி தான் இன்றைக்கு நான் முக்கியமா உங்களோடு பேச போகிறேன். ரோமர் 8 நான் போன வாரம் பேசினேன், போன மீட்டிங்ல பேசினேன். அதனுடைய தொடர்ச்சி வரும் நாட்கள்ல இருக்கும். பட் இப்ப இன்னைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை பற்றி 4வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த காரியத்தை வைத்தான் உங்களோட பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை, சரியா? The word of God. சோ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்போது
இந்த வசனத்தின்படி வார்த்தை வந்து ஒரு சஸ்டெய்னிங் ஃபோர்ஸா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனுஷன் பிழைக்கிறதற்கே அவசியமானதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வேர்ட் இஸ் சஸ்டெனன்ஸ், பேசிக் சஸ்டெனன்ஸ். அதாவது குறைந்தபட்ச ஆதாரம் சொல்லுவோம்ல, அதான் பேசிக் சஸ்டெனன்ஸ். சோ அது கூட இல்லைன்னா வாழ முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒன்றாக கர்த்தருடைய வார்த்தையை பற்றி வேதம் சொல்லுகிறது. சோ இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, இன்றைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சில காரியங்கள் விவரிக்கிறேன். ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொன்னா, நாமும் சில காரியங்கள் இப்படி மாட்டிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம மாட்டிட்டு இருக்கோம். சரியா? சோ இந்த நாட்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா, இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கிறிஸ்தவ உலகத்திலே தீர்க்க தரிசனங்களுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு டைம். சரியா? ஏன்னா ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை யாரும் நம்பினது இல்லை, ஏத்து பேசிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. பட் அந்த காலங்கள் ஸ்லோவா மாறி இருக்கு, ஓரளவு மெஜாரிட்டியா மாறி இருக்கு. ஒரு சில குட் ஃபார் நத்திங் பீப்புளை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து தீர்க்க தரிசனங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். குட் ஃபார் நத்திங் பீப்புள் அந்த யூடியூப்ல வீடியோ போடவே பொழப்ப சொல்லி சுத்தாங்க பார்த்தீங்களா, அடுத்தவங்களை தாக்கி இவர் போய் தீர்க்க சொன்னாரு, அவர் கார்ல வந்தாரு, இவர் இங்க போனாரு அங்க போனாரு, இவர் இப்படி டான்ஸ் ஆடுறாரு, பரிசுத்த கொலைச்சாலை என் தேவை வளரிட்டு இந்த மாதிரி அந்த குரூப்பை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பொது ஜனங்கள் சொல்றேன், பொதுவான விசுவாசிகள், அவங்க வந்து தீர்க்க தரிசனங்களை குறித்து நல்ல அபிப்பிராயங்களை ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதுல சில பிரச்சனைகளும் இருக்கிறது. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அநேக இடங்களிலே அநேக நேரங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிறது. அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைன்னு சொல்லும் போது ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுற வார்த்தைன்றத ஜனங்கள் வந்து எடுத்து அதுதான் வந்து மெயின்ன்ற மாதிரி கொண்டு போய் வச்சு உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா டு பி ஃபேர் டு தெம், அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லை. இப்படி அக்யூரேட்டா யாராவது சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் இப்பதான் சபையில அதை அதிகமா பாக்குறேன். இப்ப மீனிங் நான் ஏதோ இன்னைக்கு நேற்று சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் வந்து 91 இந்தியாவில் நடந்துச்சு. அதோடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல அப்படியே ஸ்லோவா வர ஆரம்பிச்சது. 2000க்கு அப்புறம் வந்து அது அப்படியே வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ 2000ல இருந்து வர ஆரம்பிச்சது நம்ம பாக்குறோம். ஸோ அந்த இதெல்லாம் அதோடய சேர்த்து இது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. 90s எண்டில் ப்ராஃபிட்டிக் பீப்புளை நான் வந்து அதுக்கு முன்னாடி சர்ச் எல்லாம் போயிருக்கேன். ஆனா அப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி அந்த மாதிரி காரியங்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சேன். அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து அடுத்த ஒரு 10-15 வருஷத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2010-11ல இருந்து ஒரு மோர் தென் 10-12 இயர்ஸா பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் ரொம்பவும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறார்கள். அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப அட்லீஸ்ட் முக்காவாசி ஊழியர்கள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க வந்திருக்கு. ஆனா எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதான் வேதம் சொல்லுகிறது. சோ அதனால அது அதிகரிக்க செய்யும், அது குறையாது. அது நல்ல விஷயம் தான். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அண்ட் நான் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகள் மூலமாய் வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். சோ இவைகள் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, இதுதான் மெயின் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எப்பயுமே வந்து ஜனங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஏதோ ஒன்று வரும்போது அந்த ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு இதுதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இயல்பு, அது ஹியூமன் டெண்டன்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு யாரை குறிப்பா இவங்கள அவங்கள குறை சொல்லி அப்படிலாம் சொல்லி ஒன்றும் யூஸ் இல்லை. இட்ஸ் அன் ஓவரால் இஷ்யூ விச் ஹாஸ் டு பி அட்ரஸ்ட். அண்ட் ஏன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஈவன் கொஞ்சம் தெளிவா இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் இந்த ஏரியால சொதப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் டெம்ப்டிங் திங். ஸோ இட்ஸ் வந்து ஏதோ ஒரு சில பேர் தான் இதுல இருக்காங்க, இல்ல சில ஞான குறைவா இருக்கவங்க மட்டும் தான் இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அநேகர் இதுக்கு ஒரு ட்ரிக்கி ஏரியாவா இருக்கு. சோ என்னன்னா தீர்க்க தரிசனத்தை நம்பி வாழ்வது. ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் மூலமா கர்த்தர் பேசியிருக்காரு, 2 தடவை அக்யூரேட்டா சொன்னாருன்னா இப்ப 3வது ஒரு பிரச்சனை வரும்போது அதே ஆள்கிட்ட போய் திரும்ப பேசுறது, அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து இருக்குது. நானும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருந்திருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் வந்து வெறும் தீர்க்க தரிசன ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு எனக்கு அப்படிதான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சபையில, அந்த சபையில் போறது ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய சபையில நான் ஒரு ஏறக்குறைய 7 வருஷங்களுக்கு முன்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு ஈவினிங் சர்வீஸ்ல பேச சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்க போய் பிரசங்கம் பண்ணி முடித்துட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த ஜெபித்து கொண்டு இல்ல, சாரி, கடைசி ஜெபம் நடந்துட்டு நான் முடிச்சிட்டேன், செய்தியை முடிச்சுட்டு அந்த போதகர் வந்து கடைசியாக எனக்காக ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் போது அவர் சொன்னார், உங்களை ஆண்டவர் வந்து ஒரு டீச்சிங்
மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு போக போறாரு. நாட் ஜஸ்ட் ப்ராஃபிட்டிக் பட் ஆல்சோ டீச்சிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப நான் உண்மையிலேயே அந்த டைம்ல அந்த வார்த்தை எனக்கு வரும்போது நான் உண்மையிலேயே யோசிச்சேன். டீச்சிங்கா நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நான் ஏன் டீச் பண்ணணும்னா நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்கு அப்ப டீச் பண்றதுக்கு என்ன எனக்கு எப்படின்னா ஏதாவது தெரிஞ்சாதான் சொல்லி தர முடியல. அப்படி எனக்கு என்ன தெரியும் நானும் யோசித்து பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. அதாவது இப்ப பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் பேசாத, அப்படி ஏதோ புதுசாவா நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் நினைத்தேன். அப்படி நான் இதுதான் முதல்ல எனக்கு நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ப்ராஃபட் பீட்டர் நிர்மல்குமார், அவரும் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எனக்கு ஒரு ஒரு விஷயம் சென்னையில ஒரு மீட்டிங் இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் எனக்கு சொன்னபோது, யாருமே பேசாத சில காரியங்களை கர்த்தர் உங்க மூலமா பேசுவாருன்னு அவர் சொன்னாரு. அப்பொழுது நான் யோசிச்சேன், அப்படி என்ன நம்ம நூதனமா பேசிட போறோம், யாரும் பேசாதது அப்படின்னா நான் யோசித்தேன். ஸ்ரீலங்கால ஒருத்தர் இருக்காரு, கபின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆனால் சில காரியங்கள் அவர் ரொம்ப கரெக்டா சொல்லுவாரு. எந்த ஊழியரையும் எல்லாமே எடுத்து இப்படி சொல்றோம், எல்லாமே கரெக்ட்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சிலது தெரியாம சொல்லலாம், இல்ல அவங்களுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அது இருக்கா இல்லாம இருக்கலாம். சோ அதே நேரத்துல அவங்க பூரா அதனால பிசாசினால் உண்டானவர்கள்னு சொல்லிடக்கூடாது. ஸோ எது நம் அதுதான் ஆவியில இருந்து கேட்கணும். கேட்கும்போது எது உங்களுக்கு சரின்னு தோணும் அதை எடுப்பீங்க, மற்றதை விட்டுருவீங்க. அவரை நான் பார்க்க போல. ஆக்சுவலா ஸ்ரீலங்கால பாஸ்டர் பெனடிக்ட் பெர்னாண்டோன்னு ஒரு போதகர் இருக்கிறார். இப்போ அவர் கனடால இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு வீட்டுல அவர் வேற ஒரு விஷயமா போய் தங்கி இருந்த போது அவர் ஒரு நாள் வாங்க இந்த மாதிரி போவோம் கூட்டு போகணும், அவர் தான் என்னை கூட்டு போனார். அவர் கூட்டிட்டு போனப்ப அந்த அவங்க கர்பி அவருடைய மீட்டிங்ல அவர் என்னை எழுப்பி விட்டு அவர் எனக்கு வந்து என்னை பார்த்துட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ஏதோ ஒண்ணு செய்வீங்க, ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க. அது புக்கா அது என்னன்னு எனக்கு சொல்ல முடியல, சிடியா என்னன்னு சொல்ல முடியல. ஆனா சின்ற ஆல்பபெட் நான் பாக்குறேன், சின்ற ஆல்பபெட் பாக்குறேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அதுவும் அப்பயும் எனக்கு அது என்னன்னு, அது இது வந்து 2015 நினைக்கிறேன். அப்பயும் இது என்னன்னு எனக்கு புரியல. சின்ற ஆல்பபெட் என்ன இதுன்னு சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா இது எல்லாமே நிறைவேறியது. எப்படி நிறைவேறியதுன்னா 2019 அரௌண்ட் வந்து அந்த டைம்ல வந்து ஆண்டவர் வந்து என்னை வந்து ஏஎஃப்டிக்கு போக சொல்லி பாஸ்டர் சாம் அவங்க டீச்சிங் மெசேஜஸ் வந்து கேட்க சொல்லி ரொம்ப ஆண்டவர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போனார். கண்டிப்பா போகணும்னு சொன்னார். ஒரு விதின் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தாட் வருது, நான் போகணும் அப்படின்னு. பை த டைம் ஐ வாஸ் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் பாஸ்டர் இன் டிஎஃப்ஹெச். பட் நான் அங்கதான் இருக்கேன், இதுல இருக்கேன். ஸோ பட் காட் டோல் மீ கோ அண்ட் சிட்னு சொன்னார். ஸோ நான் வந்து எனக்கு அது ரொம்ப அது ஆண்டவர் தான் சொல்றாரு நான் நினைக்கல, நமக்காக அதை தோணுது போல நினைச்சிட்டு இருந்தேன். நான் அப்படி நினைச்சிட்டே இருக்கேன். வித்தின் செகண்ட்ஸ் வந்து என் ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. நாங்க ஒரு இடத்துக்கு டிரைவ் பண்ணி இங்க போயிட்டு இருந்தோம் வேலையா. என் ஒய்ஃப் சடனா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஏன் அங்க போகக்கூடாது, ஏஎஃப்டிக்கு ஈவினிங் சர்வீஸ் போகக்கூடாது, ஈவினிங் காலையில தானே இங்க போறீங்க, ஈவினிங் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி ஷீ டோல்ட். ஸோ அப்ப நான் ஏஎஃப்டிக்கு போற அந்த 2019 ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா கரெக்டா அந்த டைம்ல ஏஎஃப்டி போய் சாமுடைய செய்தி முன்னாடி கேட்டிருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன், அதெல்லாம் தெரியும். பட் ஆனா அங்க போய் பர்சனலா உட்காந்ததுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி கிளியர், கோ அண்ட் சிட் தேர், தட் வாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது என் ஒய்ஃப் வேற ஆண்டவர் கன்ஃபார்ம், நான் எதுவுமே சொல்லவே இல்லை, ஷி ஆட்டோமேட்டிக்லி டோல்ட். ஸோ கன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்ததுனால ஐ ஹேட் டு கோ. ஸோ இட் வாஸ் அ டிவைன் அசைன்மெண்ட். ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் சாட். ஸோ அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அங்க சில காரியங்களை கர்த்தர் என்னோடு மிக வல்லமையாக இடைபட ஆரம்பித்தார். அதாவது நான் வந்து பெந்தைகோஸ்தே பேக்ரவுண்ட் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அசைவு அப்படின்லாம் சொன்னா நமக்கு வந்து அப்படியே டங்ஸ்ல பேசி சத்தமா ஜெபம் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது தான் நடக்கும்னு தான் எனக்கு அனுபவம். ஆனா அங்க வந்து அவர் ரொம்ப காமா பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சீரியஸா ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேசல. பட் வெரி காமா அவர் பேசிட்டு இருக்கும்போது there was powerful encounters happening to me. ஸோ ஒன் சச் பவர்ஃபுல் என்கவுண்டர் நான் முன்னாடி இந்த குரூப்ல சொல்லியிருக்கேன். அதுதான் சொல்ல போறேன். இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, நான் ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஒரு ரீசனோட தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு என்கவுண்டர் நடந்தது. அந்த என்கவுண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக நான் வந்து ஒரு நாள் ஒரு என்னை ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாங்க முதல்ல அப்பதான் ஊட்டிக்கு நான் போறேன். ஊட்டியில வந்து நான் இப்ப எங்களுடைய பிசினஸ் அங்க ஸ்டார்ட் ஆகல. அப்ப வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக தான் போயிருந்தேன். ஸோ அப்படி போயிருக்கும்போது எனக்கு லிட்டரலா சும்மா தான் இருப்பேன். நாங்க போய் அதுதான், ஏன்னா எனக்கு சென்னையில இருப்பேன், கொஞ்ச நாள் ஊட்டிக்கு போய் அப்படி நான் ஷஃபில் பண்ணிருந்தேன் ஊட்டி சென்னை அப்படின்னு. ஸோ அப்ப எனக்கு டே டைம்ல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அவங்க போயிருவாங்க, நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் போய் மானிட்டர் பண்ணுவாங்க. நான் இடையில சும்மா போய் பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு வந்துருவேன். ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் தேர் அண்ட் பிரேயிங். ஸோ அங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஊட்டியில நான் அதிகமா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு வந்து காட்டினாரு. இது வந்து ஒரு ஊட்டியை பத்தி எனக்கு காட்டிட்டு திஸ் இஸ் த ஹில் ஆஃப் சார்சரி. இது ஒரு
மந்திரம் மாந்திரீகம் நடக்கிற இடம். எனக்கு அப்ப அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி சொல்லிட்டு இது எதிராக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காரியங்கள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்செசரி பிரேயர் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த பாஸ்வேர்டையும் கனெக்ட் ஆகல, யாரும் எனக்கு தெரியாது. நான் வாடு உட்காந்து ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். 5-6 ஹவர்ஸ், அப்படி 8 ஹவர்ஸ் ஆகும். நான் ஜெபம் எனக்கு வேற வேலையே இல்லையே, அதனால ஜெபம் பண்ணிட்டே உட்காந்துருப்பேன். ரொம்ப நேரம் டங்ஸ் பத்தி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்படி ஜெபம் பண்ணிட்டே இது நடந்துட்டே இருக்கிற டைம்ல எனக்கு ஒரு ட்ரீம் ஒரு நாள். அந்த ட்ரீம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான் பாக்குறேன், ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு வந்து என்னோட பெட் அனிமல் மாதிரி தெரியுது. ஏதோ எனக்கு பெட் அனிமல்லாம் வாழ்நாளே கிடையாது. ஆனா அந்த ட்ரீம்ல பார்த்தா ஏதோ பெட் அனிமல் மாதிரி இருக்கு. அந்த அனிமல் வந்து சின்ன அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கலர் மாதிரி கெமிலியா மாதிரி இருக்கும். ஸோ பச்சோந்தி சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு அனிமல். ஸோ அது மாதிரி அது என்னோட பெட் மாதிரி தெரியுது அந்த ட்ரீம்ல. நான் அதை ரொம்ப விரும்பி வச்சிருக்கேன். அந்த ட்ரீம்ல ஒரு பாம்பு அதை முழுங்குறதுக்கு பாதி முழுங்கிட்டு இருக்கு, அது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பாம்பு அப்படியே இது பண்ணிட்டே இருக்கு. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த பாம்பு இதை பார்த்து பயம் இல்லை. அந்த பாம்பை பார்த்து அந்த பாம்பு வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா என் கையில கட்டை இல்லை. நான் ஐயோ ஒரு கட்டை மட்டும் இருந்தா ஒரே அடி அந்த பாம்பு அடிச்சு அந்த மிருகத்தை அதை காப்பாத்திடலாமே நான் நினைக்கிறேன். ஸோ இதான் என் ட்ரீம். ரொம்ப டிஸ்டர்பிங்கா நான் காலையில எந்திரிக்கும் போது எனக்கு என்னன்னா, என்ன இது இப்படி ஒரு ட்ரீம், ரொம்ப விவிடா இருக்கு, எனக்கு எல்லாமே கிளியரா பார்க்க முடியுது. ஸோ ஆனா வந்து ஏன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன். ஐ டிடன்ட் நோ வாட் வாஸ் தட். ஸோ அப்படி வந்து நான் அதுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன இது ட்ரீம், நம்ம எது ஆண்டுறதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாரா அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னு தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங். தென் இது நடந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ட்ரீமே நான் மறந்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஏஎஃப்டிக்கு ஆண்டவர் போக சொல்றாரு. நானும் ஒய்ஃபும் போயிட்டு இருக்கோம் ஈவினிங் சர்வீசஸ். போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து லிவிங் பை ஃபெய்த் வந்து பாஸ்டர் சாம் டீச் பண்றாரு. விசுவாசத்தில் வாழ்வது அப்படின்னு ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் நாங்க போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ஹீப்ரூஸ் 11 படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ரொம்ப நாளா படி. ஸோ நான் படிச்சுட்டே இருந்தேன். திரும்ப எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாது, படிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா வந்து அது நடந்தே இருக்கும்போது என்னை ஆண்டவர் போக சொல்றாரு. அங்க போய் பார்த்தா அந்த டீச்சிங் வாஸ் ஆன் ஹீப்ரூஸ் 11 ஒன்லி. ஸோ he was teaching Hebrews 11. ஸோ அந்த டீச்சிங் நாங்க உட்காந்துருக்கேன். எனக்கு ஒவ்வொரு ஈவினிங் வந்து அவர் பேசும்போது எங்க வீட்டுல இருந்து 1 to 1.5 hour 1 or 15 minutes ஆகும் சம்டைம்ஸ் டிராஃபிக்ல இருந்தா. ஆனா நாங்க என்ன ஆனாலும் வந்து சில நாள்லாம் ஜேம்ஸ் பாண்ட் ஓட்டிட்டு போற மாதிரி தான் கார் ஓட்டிட்டு போயிருக்கேன். லேட் ஆயிரும் கிளம்ப. அவசரமா இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்ப இதுல போ அதுல போன்னு சொல்லி எப்படியோ போய் கடைசியில போயிடுவோம் அடிச்சு பிடிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரிசீவிங். ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஒவ்வொரு மெசேஜ்லயும் ஏதாவது இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சம்திங் காட் வில் ஸ்பீக். அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இஃப் சம்படி இன் சென்னை, நீங்க எங்க சர்ச்சு போக என்ன போகணும்னு தெரியலன்னா ஐ வுட் சே கோ தேர். அட்லீஸ்ட் மெசேஜ் நீங்க கேட்டு புரியுது, அதெல்லாம் ரெண்டாவது. அந்த வர்ஷிப் அட்மாஸ்பியர் இஸ் வெரி பவர்ஃபுல். தேர் ஆர் மல்டிபிள் மேண்டில்ஸ் ஹேங்கிங் ஓவர் தட் பிளேஸ். ஐ விட்னஸ்ட் இட். ஸோ நீங்க அந்த வர்ஷிப்ல உட்காரும் போதே லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ அந்த பேர் வில்லும் யூ வில் ஹியர் காட் மச் பெட்டர். வேற எங்கேயோ உட்காந்து கேட்கறதோட அங்க வந்து you'll hear God much better. I've experienced. I've been to lots of churches, lots of services, nowhere like that. So இது ஒரு வாரம் இல்ல, week after week it happens. So அதனாலதான் the atmosphere is very powerful there. So நான் வந்து அந்த மாதிரி செய்திகள் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் நிறைய பேசிட்டு இருக்காரு. புது காரியங்கள் நான் லேர்ன் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஐ திங்க் எங்களோட வெட்டிங் அனிவர்சரியா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு நாளைக்கு நாங்க முடிஞ்சோடனே அவரவே பார்த்து அவர் முடிஞ்சோடனே ஈவினிங் சர்வீஸ்ல மட்டும் ப்ரே பண்ணுவார். நின்று யாராவது வந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு ஜனங்கள் போய் ஐயா கை வச்சாதான் ஏதாவது நடக்கும்னு அங்கேயும் போறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் போவாங்க. நாங்க அதுக்காக போல, ஜஸ்ட் ஒரு வெட்டிங் டேனால ஜஸ்ட் டெல் ஹிம் அண்ட் வாண்டட் அஸ் டு ப்ரே. ஸோ அதுக்காக போனோம். போய் அவர் ப்ரே பண்ணாரு. ப்ரே பண்ணும்போது கூட அவரு ரொம்ப நார்மலா அவர் ஜெபம் பண்ணாரு. ஆனா அவர் ஜெபம் பண்ணோடனே அந்த அட்மாஸ்பியர் ஷிஃப்ட் ஆனதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நார்மல் ப்ரேயர், பட் அட்மாஸ்பியர் ஷிஃப்டட் இமீடியட்லி இன் பிரேயர். ஸோ நான் கீழே விழல, சிரிக்கல, அழுகல, எதுவுமே நடக்கல. பட் மை மைண்ட் ஷிஃப்டட், தட்ஸ் ஆல். ஸோ நான் வெளியே வர்றேன். அங்க இருந்து காருக்கு ஏறி வரும்போதே ஐ கேம் வித் லாட் ஆஃப் எனர்ஜி. பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் இட். இட் ஷுட் ஹவ் கம். இப்போ எனக்கு தெரியுது, இட் ஷுட் ஹவ் கம் ஃப்ரம் மை ஸ்பிரிட். மை ஸ்பிரிட் ஹேட் அ லிபரேஷன் தட் டே as he prayed and just see அது ஒரு டெலிவரன்ஸ். தீர்க்க தரிசனம் அவரெல்லாம் சொல்லல, நார்மலா ஜெபம் பண்ணாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்துச்சு. என்னது எனக்கு புரியல. லேட்டர் ஆன் அண்டர்ஸ்டுட். ஏன்னா நமக்கு இப்படி அனுபவமே இல்லையே. யாராவது தீர்க்க சொன்னா நமக்கு நல்லா ஆகும். இல்ல அவங்க நம்ம மேல கை வச்சு ஏதோ ஒரு டெலிவரன்ஸ் நான் கொடுக்குறேன், இப்போ இயேசு நாமத்துல ஏதோ செய்யறேன் அப்படின்னு 4 வார்த்தைகள் பவர்ஃபுல்லா ஏதாவது சொன்னா ஆகும். எதுவுமே சொல்லாம நார்மலா ஆண்டவரே ஒரு ஆசீர்வதியும் நன்மை 4 நேரம் ஏதோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரேயர் பண்ணாரு.
அது என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு நான் போனேன். அன்னைக்கு நைட் தான் தட் வாஸ் த மேஜர் என்கவுண்டர். இன்னைக்கு நைட் வந்து ஹேட் அ ட்ரீம். இந்த ட்ரீம்ல என்ன பாக்குறேன்னா, நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். எனக்கு மேல வந்து ஒரு thatched ரூஃப், ஒரு கூரை ரூஃப் மாதிரி இருக்கு. அந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா 4 பாம்பு வந்து ஒளிஞ்சிருக்கு அந்த கூரைகளுக்குள்ள. திடீர்னு அது வருது போகுது, வருது போகுது. எங்க இருந்து வருதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு தெரியல, இது என்ன பண்ணன்னு தெரியல. இப்படி ஒரு டிலமால நானு என்னடா பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த டைம் பாத்தீங்கன்னா இப்ப என் கையில பாக்குறேன். என் கையில வந்து ஐ see a ஷைனிங் ஸ்வார்ட். பயங்கர பவர்ஃபுல்லா ஒரு ஸ்வார்ட் என் கையில இருக்கு. அந்த ஸ்வார்ட வச்சு நான் என்ன பண்றேன்னா, அதை பிடிச்சிட்டு நான் வந்து அந்த கூரைக்குள்ள வந்து அப்படியே குத்துறேன். அந்த கூரைக்குள்ள சும்மா ரேண்டமா எதுவும் பிளான் பண்ணலாம் குத்துறேன். ஜஸ்ட் குத்துறேன். எவ்ரி டைம் நான் குத்த குத்த ஒரு பாம்பு சாகுது. 4 தடவை குத்துறேன். நான் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த குத்துறோனே அந்த பாம்பு சேர்த்து அதோட பிளட் வந்து அந்த கத்தியில வருது. சோ இப்படி 4 தடவை குத்துறேன். குத்துறோனே 4 பாம்பு செத்துருச்சு. இதுதான் எனக்கு வந்து ட்ரீம். நான் அந்த ட்ரீம் வந்து எனக்கு ட்ரீம் வந்து மறந்துச்சு. பட் ஐ வோக் அப் வெரி ஹாப்பி. அண்ட் நானு கார் ஓட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது சடனா எனக்கு இந்த ட்ரீம் ஞாபகம் வருது. மறந்துட்டேன் அந்த ட்ரீம் ஞாபகம் வருது. என்னமோ நம்ம ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சோமே, என்னாச்சுன்னா அந்த ட்ரீம் சொல்லிட்டு அந்த ட்ரீம் எனக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து இமிடியேட்டா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ட்ரீம் ஞாபகம் வருது. அந்த பழைய ட்ரீம்ல வந்து என்கிட்ட ஒரே ஒரு டிஃபரன்ஸ், என்கிட்ட வந்து கட்டை இல்ல கையில. அதுதான் ட்ரீம். இந்த ட்ரீம்ல வந்து எனக்கு வந்து கட்டை இல்ல, ஒரு ஸ்வாட் இருக்கு, ஷைனிங் ஸ்வாட். அதை வச்சு நான் குத்த குத்த பாம்புல செத்து போச்சு. இதுதான் ட்ரீம். சோ இந்த ட்ரீம் நடந்தது வந்து என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள்ல இருந்து எனக்கு வந்து பைபிள் படிக்கணும்னு ஒரு வெறி, பயங்கரமான ஒரு வெறி, கிரேஸ் டு ரீட் த பைபிள். அது மாதிரி எனக்கு இருந்ததே கிடையாது. சோ வந்து படிக்கிறேன், 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 படிச்சுக்கிட்டே இருக்கேன் பைபிள். திருப்பி திருப்பி படிக்கிறேன். படிச்சதையே படிக்கிறேன். எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஒரு டைம் ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல இருக்கிறேன் எங்கேயோ டிராவல் பண்ணி எங்கேயோ போனேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஊருக்கு வந்து ஃபிளைட்ல போனேன். நான் வந்து பைபிளை எடுத்து எந்த அளவுக்கு இல்லைன்னா, முன்னாடி அப்படிலாம் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் மொட்டையா போட்டு விட்டுருவேன். பெட்டிக்குள்ள போயிடும். நான் என்ன பண்ணேன்னா, பைபிளை மட்டும் எடுத்து செக்இன் லக்கேஜ்ல வச்சுட்டு, ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுட்டு, செக்இன் லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுட்டு 4 ஹவர்ஸ் நினைக்கிறேன் ஃபிளைட். என்டையர் 4 ஹவர்ஸ் ஐ வாஸ் ரீடிங் தி பைபிள். ஏர்போர்ட்ல உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். லாஞ்சில உட்காந்து. அப்போ ஒரு பாஸ்டரோட பார்த்து, நீங்க பாஸ்டரா அப்படின்னாரு. அப்படி அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பைபிளோட இருக்கீங்களா தான் சொல்லிட்டு போனாரு. அந்த மாதிரி வந்து நான் பயங்கர டீப்பா வந்து நடந்தது ஸ்டார்ட். அப்ப என்ன ஆச்சுன்னா, யாரா எங்க வீட்டுக்கு வந்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னன்னு தெரியலங்க, உங்க வீட்டுக்கு வந்தா பைபிள் படிக்கணும்னே தோணுதுன்னுவாங்க. அப்புறம் என்கிட்ட யாரோ போன்ல பேசுனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, நீங்க உங்களோட பேச முடியும் பைபிள் படிக்கணும்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ரெண்டு சம்பந்தமே இல்லாத 2 3 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து, ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பே இல்லாதவங்க. பட் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். பயங்கரம் வந்து இதாக ஆரம்பிச்சது. டீப்பா வந்து அந்த படிக்கணும். சோ அந்த அந்த பைபிள் அதிகமா படிக்க எனக்கு சில காரியங்கள் புரிய ஆரம்பித்தது. ஃபர்ஸ்ட் அந்த 2 ட்ரீமுடைய விளக்கம் எனக்கு புரிஞ்சது. முதல் ட்ரீம் என்னன்னா, God was trying to tell me, நீ ரொம்ப சண்டை போடுற, ரொம்ப போராடுற, ஓகே, ஆனா கட்டை இல்லாம போராடிட்டு இருக்க. ஓகே, பாம்பு அடிக்கணும், நல்லது, உனக்கு ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருக்கு, எல்லாம் நல்லதுதான். ஆனா பாம்பு அடிக்க கட்டை வேணும். ஓகே. சோ அதுவும் வந்து இது எப்படிப்பட்ட பாம்புனா, அடுத்த ட்ரீம்ல அதோட கண்டினியூஷன் 3 வருஷம் கழிச்சு வந்து அடுத்த ட்ரீம். அதோட கண்டினியூஷன் என்னன்னா, பாம்பு வந்து இருக்கு, ஆனா அந்த கூரைக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறது மாதிரி பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து எங்க இருந்து வருது, எங்க போகுது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இது நடக்குதுன்னு நம்மளால யோசிச்சு எவ்வளவுதான் பயங்கரமான ஆளா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. சோ யூ நீட் சம்திங். இப்ப இந்த பாம்போட கிராஃப்டியா கண்ணியா இருக்கோ, அதோட கிராஃப்டியா கண்ணியா இன்னொன்னு ஒண்ணு. சரியா? அதுதான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். நாட் யூ. யூ கேன் ஹேண்டில் இட். அப்போ எனக்கு கர்த்தர் காட்டினாரு, அந்த ஸ்வாட் அப்படின்றது கர்த்தருடைய வசனமாகி ஆவியின் பட்டேன். ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட் which is the word of God. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த வெப்பன். அந்த வெப்பன் எப்படின்னா, இட் ஹஸ் a mind of its own. நீ வந்து அதை ஜஸ்ட் அந்த கூரைக்குள்ள குத்துற மாதிரி வந்து you have to just use it. It will go and it will find exactly the serpent and kill the serpent and come back. That's the power of the word. So வார்த்தையே நீ வந்து உன் வாழ்க்கையில ரொம்ப கம்மியா இருக்கு, வெறும் ஜபம் இருக்கு, ஓகே, ஸ்பிரிட் அது அந்த இதுல ரொம்ப போற, ஆனா வார்த்தை உள்ள இல்லப்பா, வார்த்தை தான் முக்கியம். இது லிட்டரலா எப்படின்னா, மோசேக்கு வந்து வைராக்கியம் இருந்தது, ஓகே, கோபம் இருந்தது, அவனுக்கு வந்து ரைட் என்னன்னு தெரிஞ்சது, நம்ம தான் ஜெயிக்கணும், இஸ்ரவேல தான் ஆபிரகாமின் சந்ததி,
எகிப்தியர் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு எல்லாம் வைராக்கியத்தோட அவர் தம்மை கொலை பண்ணான். பிகினிங் கரெக்ட் தான், என்னோட இன்டென்ஷன் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், மோசே 40 வயதிற்கும் 80 வயதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, 40 வயது மோசையிடம் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, 80 வயது மோசையிடம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஓகே, தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ த கேம் சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. அதுக்கு அடையாளமா தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோலோட கிளம்பி போறான். கோல் அப்படின்றதே கர்த்தருடைய வார்த்தையை தான் குடிக்குது. ஏன்னா வாக்கு என்னும் கோல் என்று ஏசாயால கூட வருது. சோ அந்த கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் பைபிள்ல ரொம்ப டைரக்ட் அடையாளம். ஏன்னா கோல்ன்றது ஒரு அத்தாரிட்டி, அதை வச்சு அத்தாரிட்டி எடுக்க முடியும். காட்ஸ் வேர்ட் இஸ் அவர் அத்தாரிட்டி. சோ அது பாருங்க, அந்த கோலை பயன்படுத்துகிறான். அந்த கோலை போட்டோன்னே கோல் என்ன பண்ணிடுது, சர்ப்பமா மாறி அந்த சர்ப்பத்தை முழுங்கிருச்சு. ஒருவேளை பார்வோன்ட்ட வந்து சர்ப்பம் இல்லாம அவன் டைனாசர் இருந்துச்சுங்களேன், இந்த கோல் இன்னொரு டைனாசரா மாதிரி, பெரிய டைனாசரா மாதிரி அதை முழுங்கிடும். புரியுதா? சோ வேர்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல், மல்டி பர்பஸ்ஃபுல். சோ அதான் எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு. என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அப்பா உன்னோட இன்டென்ஷன் கோல் எல்லாம் ரைட்டு, ஆனா என்னுடைய வார்த்தை இல்லாம முடியாது, என்னுடைய வார்த்தை இல்லாம வேலை ஆகாது, ஒர்க் ஆகாது அப்படின்றத ஆண்டவர் எனக்கு புரிய வைக்கிறார். அந்த இதுல, அந்த ஜேர்னில எனக்கு அதுதான் மெயின் திங் ஐ லேர்ன்ட். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கேம், லாக்டவுன்ல தான் முத என்னுடைய டீச்சிங் வீடியோஸ் ஆக்சுவலா வெளியே போக ஆரம்பிச்சது. ஏன்னா நானே இப்போதான் புதுசாக இதை கண்டுபிடிச்சிருக்கேன். பைபிளே வந்து எவ்வளவு முக்கியம்ன்றதா அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். ஐ பீன் இன் மினிஸ்ட்ரி ஃபார் லாங் டைம். பட் அது வரைக்கும் பைபிள் எனக்கு எப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, பைபிளை வந்து நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, அது ஒரு டைரக்ஷனல் புக்கா நான் பார்த்தேன். டைரக்ஷனல் புக்னா என்ன, வழிகளை சொல்லுகிறது, எப்படி நாம், அதாவது நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்புறம் வந்து நம்ம என்ன உடன்படிக்கையில் இருக்கோன்றதை நமக்கு சொல்லுது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னன்றதை நமக்கு சொல்லுது. அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பார்த்திருக்கேனே தவிர, இது வார்த்தை என்பது இட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். ஓகே, அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் யோசிச்சு பாருங்க, டப் 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 சவுண்ட் வரும்ல. வேர்ட் ஹாஸ் அ ஹார்ட் பீட். எவ்ரி வேர்ட் தட் you find from the scriptures has a heartbeat. It is alive. It has a DNA. It has purposes. அது வந்து உங்களுக்குள்ள போனா அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எங்க போகணுமோ, எங்க எதை செய்யணுமோ அதை போய் செஞ்சுட்டு வரும். அப்படி இருக்கு. இது வார்த்தைன்றது ஒரு வல்லமையுள்ள சக்தி. இட்ஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. So that is the first time I am learning all these things. So இதை நான் லேர்ன் பண்ண ஐ ஸ்டார்டட், அது ஆட்டோமேட்டிக்கா அது நடந்தது. ஆண்டவர் வந்து சில பேரை கொண்டு வந்தார். தினேஷ் தான் அது மெயினா வந்து பண்ணாரு. ஸோ அவர் தினேஷ்க்கு ஆண்டவர் பேசி தினேஷ் தான் வந்து லாக்டவுன்ல அவரே வந்து கேமராவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து எங்க வீட்லயே வச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டீச் பண்றேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த தீர்க்கதரிசனத்தை யோசித்து பாக்குறேன். தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் நான் யோசித்து பாக்குறேன். எனக்கு சொல்லப்பட்டது. அரௌண்ட் த சேம் டைம் ஐ ரோட் த புக் ஆன் கான்ஷியன்ஸ், சி அப்படின்ற அந்த லெட்டர். ஓகே, அவங்க சொன்னது பீட்டர் நூர்குமார் அவங்களும் சொன்ன அந்த சம்திங் வித்தியாசமா இருக்கு. அவர் என்னன்னு அவரால் சொல்ல முடியல. வித்தியாசமா ஏதோ சொல்றப்பா நீ, வித்தியாசமா ஏதோ டீச் பண்ண போறப்பா நீன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த கான்ஷியன்ஸ்ன்ற வேர்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூ கோமேக் கான்ஷியன்ஸ் பற்றி புக் எழுதியிருக்காரு. அவரை தவிர வேற யாரும் புக் எழுதி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சவரை நான் தேடி பார்த்தேன், யாரும் எழுதுறேன். ஸோ அந்த கான்ஷியன்ஸ் பத்தி அது இந்தியாவில் யாருமே எழுதுறேன். ஸோ வந்து அது பத்தி டைட்டிலாவே ஏதோ ஒரு சப்ஜெக்டா எழுதினா பரவாயில்ல, அதுதான் புக்கோட சப்ஜெக்டே, டைட்டிலே அதுதான். ஒன் ஆஃப் த டாபிக்ஸா வேணா சில பேர் எழுதிருக்கலாம். பட் தி புக்கா நான் அமேசான்ல தேடி பார்த்தேன், அந்த மாதிரி நான் எழுதுல சப்ஜெக்ட்ல யாருமே எழுதல இதுல. ஸோ யாரும் பப்ளிஷ் பண்ணாம வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது ஆல் பப்ளிஷ் டேட்டாவை சொல்றேன். ஸோ இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. ஓகே, அப்ப இந்த டீச்சிங் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுல அதை நான் போயிட்டு அதை டீச்சிங் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போஸ்தலர் அப்படின்ற வேர்டு வந்து எனக்கு வந்து சின்ன பிள்ளை தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போஸ்தலர் யாருன்னா சபையை ஸ்தாபிக்கிறது தான் அப்போஸ்தலர். ஐயா 10 சபையை ஸ்தாபிச்சிருக்காருன்னா அவர் தான் அப்போஸ்தலர். ஏன்னா அப்போஸ்தலர்னா சபையை பிளான் பண்றாங்க அப்படின்னு எனக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். எங்க இருந்து பைபிள் எடுத்தான்னு எனக்கு தெரியல. பவுல் இவங்கெல்லாம் சபையை ஸ்தாபிச்சதுனால அப்போஸ்தலர் தான் அந்த அர்த்தம் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா அப்போஸ்தலர் அப்படின்னு பைபிள்ல வரும்போது அவர்களோடு சேர்ந்து ஒரு வார்த்தை வருகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே வருது, அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள்னு வருது, apostolic teaching. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. என்கிட்ட சொன்னாரு, ஐ எம் மூவிங் யூ இன்டு an apostolic ministry அப்படின்னு சொன்னாரு. இதை சொல்லி 3 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஹோலி இன்ஸ்டாகிராம் தீர்க்கதரிசி. அப்படின்னா என்ன, இன்ஸ்டாகிராம்ல இருந்து பார்த்து சொல்லுவாரு,
அவர் வந்து அவ்வளவு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் வந்து எங்க கூட வந்து 2-3 பேருக்கு அப்படியே சொன்னாரு. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்து எனக்கு மட்டும் வந்துட்டு எனக்கு எதுவுமே சொல்லல. ஒண்ணு தான் சொன்னாரு. யாருக்குமே தெரியாது. 2 நாள் முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட சொன்னது. என்கிட்ட வந்து சொன்னாரு, பிரதர் காட் இஸ் டேக்கிங் யூ இன்டு அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி. நான் இன்ஸ்டாகிராமே போடல, ஃபேஸ்புக்லயும் போடல, ஒண்ணுமே போடல. இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனேன். 2 நாள் கழிச்சு வந்து. ஓகே. சோ நான் என்ன சொல்றேன்னா, பெரிய தீர்க்கதரிசியா இருக்கணும் அவசியம் இல்லை. பொய் தீர்க்கதரிசியா கூட இருக்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னா அவங்க எப்ப எப்படினாலும் வந்து பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நீங்க தீர்க்கதரிசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயே போய் உட்காந்துருந்து அங்கேயே சில பேர் இதெல்லாம் எடுத்து போயிடுறாங்க. பக்கெட்டு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் எடுத்து போய் அங்கேயே பள்ளி விளக்கி அங்கேயே இருந்து ஐயாவை எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் தேவையில்லை. நீங்க உங்களே ஆண்டவர் தீர்க்கதரிசனங்கள் தேடி வரும். தட்ஸ் ப்ரிவிலேஜ் ஆஃப் தி நியூ கவர்னன்ட் பிலீவர். ஓகே. சோ வர வேண்டிய நேரத்துல வரும். அதுவா வராது, அது தேவையெல்லாம் வராது. எப்போ வரணுமோ வரும். சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி வராம இருக்கலாம். நான் வர வேண்டிய நேரம் கரெக்டா வரும். சோ அப்ப இருந்து அந்த அப்போஸ்டலிக் டீச்சிங்ன்ற காரியத்தை ஆண்டவர் எனக்கு புரிய வைக்க ஆரம்பித்தார். என்ன சொன்னார்னா, சர்ச் ஹாஸ் ரெண்டு பில்லர்ஸ் இருக்கு சர்ச்சிலே. ஒன்னு வந்து ப்ராஃபட்டிக் இன்சைட்ஸ், தீர்க்க தரிசன காரியங்கள். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுறாரு. நிறைய காரியங்கள் இருக்கு. மெயின் இது 2 பில்லர் நான் சொல்றேன். ஒன்னு ப்ராஃபட்டிக் இன்சைட்ஸ், தீர்க்கதரிசிகள் மூலமா, தீர்க்க தரிசனங்கள் மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஆனா அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் இருட்டுல இருக்கேன், அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி வந்து பயத்திலையும் இதுலயும் அங்கலாய்ப்புலயும் இருக்கான். என்ன பண்ணன்னு தெரியல. அப்படி இருக்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு லைட் அடிச்சு காட்டுறது தீர்க்க தரிசனம். நம்பிக்கை கொடுக்குறது. கவலைப்படாத, உனக்கு ஒரு எண்ட் இருக்கு, நீ பயப்பட தேவையில்லை, ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு காரியம், ஒரு ஃபியூச்சர் பத்தியோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை பத்தி ஒரு ரெவலேஷன் அப்படி கொடுக்கறது வந்து ப்ராஃபிட்டிக் இன்சைட். அது ரொம்ப தேவை. ஏன்னா நம்பிக்கையே இல்லாத ஒருத்தனுக்கு அது கண்டிப்பா தேவை. அது ரொம்ப தேவை. அதோட இம்பார்ட்டன்ஸை குறைக்கல. அட் த சேம் டைம் சர்ச் ஸ்டாண்ட்ஸ் ஆன் another leg called apostolic teaching. இது ப்ராஃபட்டிக், இது அடுத்தது அபாஸ்டாலிக் டீச்சிங். அபாஸ்டாலிக் டீச்சிங் தான் என்ன அப்படின்னா, அது பிரைமரிலி இட்ஸ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். முதலாக அது கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி போதிப்பது. அது கர்த்தருடைய, இப்ப நீங்க நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுல ஒரு 75 டாபிக் இருக்கு பிரதர். 75 டாபிக் தான் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்பதே ஒரு தனி டாபிக். அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. சபை ஒழுங்கு, சபை எப்படி நடத்தணும், மூப்பரார்க்கம் எப்படி இருக்கணும், டீக்கன் கல்யாணம் பண்ணலாமா, போதகர் 2 கல்யாணம் பண்ணலாமா, இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. இதெல்லாம் வந்து சபை நடத்த வேண்டிய ஒழுங்குகள், முறைமைகள் அந்த மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்போது நான் எதை பத்தி பேசுறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. இது மட்டும் வாசிங்க, எபிரேயர் 4:12 வாசிங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சோ கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லும்போது அது அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்று ஒரு பொருள் இருக்குது. இட்ஸ் a மேட்டர் மாதிரி. அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு சக்தி, அது ஒரு உயிரினம் கூட சொல்லலாம். இட்ஸ் an ஆர்கானிசம். the word is an organism. ஓகே. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி பாக்குறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைனா அது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி வருது. சோ வார்த்தைனாலே தேவன், நான் மறுக்கவில்லை. இன்ஃபேக்ட் திரியேகத்தின் 2ஆம் நபருடைய ஒரிஜினல் பேர் வார்த்தை தான். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அப்படிதான் 1 யோவான் 5 வருது. ஏன்னா அதுதான் பிகினிங்ல இருந்தது. சோ குமாரன்றதுலாம் அப்புறம் வந்தது. ஏன்னா குமாரன் ஏன் அப்புறம் வந்ததுன்னா, குமாரன்னா நம்ம சொதப்பினால நமக்கு பதிலா அவர் வந்தாரு. ஆனா குமாரன்ற ஐடென்டிட்டி அவர் கண்டினியூ பண்றதுனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு அவர் இருக்காரு. ஆனா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஏன்னா அது வந்து வெளிப்படுத்தல வருது. சோ இதுல என்ன ஆயிருதுன்னா, என்ன பிரச்சனை சொல்றேன், அதாவது தேவனுடைய இயேசுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, சொல்லிட்டு இது இருக்கு பாத்தீங்களா, இது என்னது, இந்த புக்கு. இந்த புக்கு வந்து தூக்கி ஓரமா வச்சுட்டு நாங்க வந்து இயேசுகிட்ட நேரடியா பேசுறோம். இயேசு எங்க இருக்காரு, இருதயத்துல. சோ அவர்கிட்ட நேரடியா பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஏன்னா அவர் தானே தேவனுடைய வார்த்தை, அப்ப அவர்கிட்டயே பேசிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இது மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மல்டி டைமென்ஷனல்.
அதே போல தேவனுடைய வார்த்தை என்பது மல்டி டைமென்ஷன். கர்த்தருடைய வார்த்தையின் பரிமாணங்கள் அநேக டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய டைமென்ஷன் இயேசு கிறிஸ்து. ஓகே. ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பதை நம்ம அத ஒரு தனி என்டிட்டியா நம்ம பார்க்காம அதை தனியா நம்ம பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அதை அறிந்து கொள்ளவில்லை, அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டே இருக்கோம்னு அர்த்தம். சம்திங் we are missing in our life. இது எப்படின்னா, you are going to a battle without your full strength. Exactly, that's the thing. If you don't understand word as an entity, see, word is Jesus அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் தான் தி வேர்டு, சரியா? the word of all words. அவர் வந்து ஜீசஸ், நோ டவுட் about that. பட் அவருடைய வார்த்தைகள் இருக்குல்ல, இதுதான் கரெக்ட் வே ஆஃப் புட்டிங் இட். தேவனுடைய வார்த்தை என்பது அவர், கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படின்னு இருக்குல்ல, ப்ளூரல் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் காட். ஓகே, தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் அப்படின்னு அது ப்ளூரல்ல வருதுல, அது என்னது? அது என்னன்னா, அந்த வார்த்தையானவர் பேசுகிற வார்த்தைகள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஓகே, அப்படின்னா அது கரெக்டா எப்படி வருது? இன்ஃபேக்ட் மத்தியில் வரும்போது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னா அது என்ன, எதை பத்தி சொல்றது? ஒரே ஒரு வார்த்தை, அதை பத்தி அவரை பத்தி சொல்லல, ஒவ்வொரு வார்த்தை. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வார்த்தையை கேட்கதான் வார்த்தையோடு உங்களுக்கு தொடர்பே வருகிறது. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையாய் கேட்கதான் அந்த வார்த்தையோடு உங்களுக்கு தொடர்பே வருது. இப்ப எப்படி சொல்லலாம்னா, இப்ப வந்து ஜீசஸ் என்றவர் தி வேர்ட், அவர்தான் தி வார்த்தை, தி வேர்ட், ஆதி திருவார்த்தை. சோ அது வந்து ஒரு பெரிய லார்ஜ் கட் அவுட்டுங்க, பெரிய ஆளு, பெரிய ஃபிகர், பெரிய ஆளு, அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனா அந்த லார்ஜ் கட் அவுட்டை உங்க மைண்ட்ல ஃப்ரேம் பண்றதுக்கு, ஃபார்ம் பண்றதுக்கு சின்ன சின்ன பிளாக்கா எடுத்து வச்சாலும் அது வரும். அந்த ஒவ்வொரு குட்டி பிளாக்கும் கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தையை கேட்டுதான் பில்டு பண்ணதான் அந்த திருவார்த்தை, ஆதி வார்த்தை ஆகிய அவரோடு நமக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அதை நம்ம செய்யாம, ஓகே, அந்த ஒவ்வொரு வார்த்தையை கவனிக்காமல் அதை கற்றுக்கொண்டு, அறிந்து கொண்டு, அதை எடுத்துக்கொள்றத சீரியஸ்னஸ் காட்டாம அதை ஃப்ரீயா விட்டுட்டு நாங்க இயேசுவோடு பேசிட்டு இருக்கோம். எங்க ஆவியில இயேசு இருக்கிறாரு. ஆவியில இருக்காரு, யாரு இல்லைன்னா மைண்ட்ல இருக்காரா, பாடியில இருக்காரா? அது இப்படிங்க புதிய உடன்படிக்கையில் இருப்பார்ல, புதிய உடன்படிக்கையில் ஆவியில இருக்காருதான் போட்டிருக்கு. மைண்ட்லயும் பாடிலையும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இறங்கிட்டாருன்னு போடல. அப்படி இறங்கி இருந்தாருன்னா அவங்க மைண்டு வந்து இந்நேரம் வந்து பயங்கர ஞானமா இருக்கணும். உங்களுக்கு அப்படி இன்சைட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். இயேசு உங்க மைண்ட்ல இறங்கிட்டாருன்னா, அதே மாதிரி இயேசு உங்க பாடியில இறங்கிட்டாருன்னா சங்கீதம் 91 பிராக்டிகல் ரியாலிட்டியா இருக்கணும். வாதை கூட அதை அணுகவே இல்லைங்க, வியாதியே வரல. ஆண்ட்ரூ மேக்ஸ் சொல்ற மாதிரியாவது குறைந்தபட்சம் சொல்லணும், 40 வருஷம் நான் காய்ச்சல் வர்றேன்றாரு. சோ அட்லீஸ்ட் அந்த லெவல்லையாவது இருக்கணும், சரியா? அப்பதான் எங்க இறங்கியிருக்காருன்னு அர்த்தம், சரீரத்துல இறங்கியிருக்காரு. சோ புதிய உடன்படிக்கையில் இருக்குன்னு சில பேருக்கு புரியாம இருக்காங்க, விஷயம் புரியாம இருக்காங்க. ஆவியில இருக்கிற ரியாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வந்து நீங்க வந்து பாடிக்கும் மைண்டுக்கும் கொண்டு வரலன்னா, நீங்க புது உடன்படிக்கை பேசுகிற சபைகளுக்கு போலாம், அங்க கைத்தட்டி டான்ஸ் ஆடலாம், செவத்தேறி ஆடலாம், நான் புது உடன்படிக்கை இருக்கேன்னு. ஆனா ஒண்ணும் நடக்காது. ஓகே, நான் போறது மோஸ்ட்லி நியூ கவர்னன்ட் சர்ச்சஸ் தான் நான் போறேன். அந்த மாதிரி சபைகள்ல சில ஜனங்கள் வந்து பேசுறது கேட்கும்போது எனக்கு தலை சுத்து, இவங்க இங்கதான் வர்றாங்களான்ற லெவல்ல இருக்கு. ஏன்னா வந்து ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு, ஒரு பேசிக் இது கூட தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, புது உடன்படிக்கை என்பது ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு வைட்டல் டூல் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு எரர் நடந்திருக்குங்க, குறிப்பா தமிழ்நாட்டுல. அது என்ன எரர்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேஸ் கேம்ப்ல இருக்க நிறைய பேர் வந்து ஃபெய்த் கேம்ப் வந்து மதிக்கிறதே கிடையாது. கேட்டா வந்து அதுக்கு அடுத்ததுல நாங்க இருக்கோம்னு சொல்றது. இப்ப இன்னும் கொஞ்சம் பேர் கிளம்பிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கிருபை தாண்டி அடுத்தது போயிட்டோன்றாங்க. அது என்னன்னு தெரியல, எங்கேயோ போயிட்டோன்றாங்க. அப்புறம் கடைசியில வந்து பைபிளே தேவையில்லைன்ற போது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி எங்கேயோ போகுது, அது வாட்டுக்கு போகுது, சரியா? சோ அதனால வந்து எப்பயுமே வந்து இப்ப வந்து என்னன்னா, யாராவது வந்து இப்படி சொல்லுவாங்களா, நாங்க வந்து இப்ப ஃபெய்த் மூவ்மெண்ட்ல இருக்கோம், அதனால டங்ஸ்ல பேசுறது பெண்டிகாஸ்ட் வருது, அதை நாங்க பண்ண மாட்டோம் நேரம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றது இல்ல, அது தெரியுது எல்லாருக்கும் டங்ஸ்ல பேசணும்னு. அது பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் பாக்குறது இல்ல, இல்லைங்க. அது சத்வே பைபிள் இருக்குது, பெண்டிகாஸ்டல் பீப்புள் அது அதிகமா வெளியே கொண்டு வந்தாங்கன்றது உண்மைதான். ஆனா அது பெண்டிகாஸ்ட் டாக்டரின் கிடையாது, அது பைபிள் இருக்கு டங்ஸ்ன்றது.
அந்த மாதிரிதான் பாக்கணுமே தவிர நாங்க இதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ற என்டிட்டி அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. ஓகே. சோ எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஏன் அந்த டீச்சிங் இதெல்லாம் சொன்னேன்னா, சோ அந்த டீச்சிங் இதுல போன பிறகு அந்த ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்த பிறகு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுல மிக மிக முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. முக்கியமானவைகளில் ஒன்று. நான் 3 விஷயம் நான் பேசுறேன், உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும். நான் இது மூணு இல்லாம என் ஒரு டாபிக் கூட இருக்காது. எல்லா டாபிக் இது 3 ஏதாவது வரும். ஆவி, வார்த்தை, ஸ்பிரிட், வேர்ட் அண்ட் பிளட், ரத்தம். ஆவி, வார்த்தை, ரத்தம். இது 3மே சுத்தி தான் நான் பேசுவேன். ஏதோ ஒரு ஒண்ணு பேஸ் பண்ணி தான் ஓடும். சரியா? இது 3 இல்லாம நான் எதுவுமே பேச மாட்டேன். இது 3மே வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு ஆண்டவர் வந்து பேசினாரு. அதுல இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கு கர்த்தருடைய வார்த்தை பத்தி பார்க்கணும். ஓகே. சோ தேவனுடைய வார்த்தை. சோ இப்ப நான் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு நேரம் கொடுத்துருக்கேன். இப்ப தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டு எப்படி செயலாற்றுறது அப்படின்றத பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு முடிக்கலாம். ஓகே. சோ முதலாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் அப்படின்னா, நானே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றேன். வேற யாரோ கேட்ட கொஸ்டின் அல்ல. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவி எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. சோ கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஓகே. வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு உரியதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு உரியதுன்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இப்ப எனக்கு எதுக்கு கர்த்தருடைய வார்த்தை? இதெல்லாம் வந்த பிறகு இதெல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்தையும். சிலுவையில எல்லாம் முடிச்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. why do I need the word of God? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த வேர்ல்ட் ஜேர்னிக்குள்ள நான் ஏன் போனேன்? ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் போது நான் ஏற்பிங் போக சொன்னா நான் ஏன் போனேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா, there is a background. எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. என்ன கேள்விகள் இருந்ததுன்னா, நம்ம எல்லாமே கரெக்டா தானே நம்புறோம். புதிய உடன்படிக்கை நமக்கு தெரிஞ்சிருச்சு, இயேசு சிலுவை எல்லாம் முடிச்சுட்டாரு நம்ம சொல்றோம், கம்யூனியன் எடுக்கிறத பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எடுக்கிறோம், இதெல்லாம் தெரியுது. ஏன் வந்து எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்றத நான் கேள்வி கேட்டுருந்தேன். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்கு, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் ஏன் இல்லை? சில ஏரியாஸ் சுத்தமாவே இல்ல, சிலதுல ஓகே, பட் ஏன் இல்லை அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் பாருங்க. அது கேட்டே இருந்தனால ஆண்டவர் பேசுறது எனக்கு கேட்டுச்சு போல போ சொல்லி. இதெல்லாம் நம்ம கேட்காது. நமக்கு எல்லாமே நான் சகலமும் அடைந்திருக்கிறேன், சம்பூர்ணம் அடைந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கேட்காது. ஓகே. வெளிப்படுத்தல் 3ல ஒரு வசனம் இருக்கு. ஐ திங்க் வெளிப்படுத்தல் 3 கடைசி பகுதியில வரும். அந்த சபை குறித்து ஆண்டவர் பேசிட்டு இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் படிச்சு பார்க்கும்போது இன்னும் புது உடன்படிக்கையில் ஆண்டவர் திட்டுறாருன்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். 3ஆம் அதிகாரம் அதுல 18ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நான் ஐஸ்வர்யம் 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியமுடனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியமுடனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்க, தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். நினைச்சு என்ன இது, ஒருத்தர் நல்லா தானே ஃபெய்த் கன்ஃபெஷன் மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல, ஆனாலும் எப்படி சொல்லிட்டு இருக்கான், நான் ஐஸ்வர்யவான், நான் வந்து திரவிய சம்பன்னன் அப்படின்னு எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றானே. இது ஃபெய்த் கன்ஃபெஷன் மாதிரி இருக்கு. இது எதுக்கு ஆண்டவர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நான் நேசிக்கிறவர்களும் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை சிக்ஷிக்கிறேன் ஆகிய ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சோ நான் இதெல்லாம் படிச்சு என்ன இது என்ன சொல்ல வர்றாரு, ஏன் அப்படி இது அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, சபையில கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, கொஞ்சம் பேர் நிறைய பேர் தான் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நான் புதிய உடன்படிக்கை இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க, ரிசல்ட் இல்லாம பாதிக்கப்படுகிறார்கள், உள்ள ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, மனதளவில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, சரீரத்தில் அநேக பிரச்சனைகள். பதிலே இல்லைன்றது, ரிசல்ட் இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, என்ன தப்பு நடக்குது, என்ன செய்யணும்னே தெரியல, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகேயா? சோ எப்படி ஒருத்தன் வந்து பரிதவிக்கப்படத்தக்கவன் நிர்வாணி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அவன் எப்படி ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டு இருப்பான்? அது எப்படி பாசிபிள்? எப்படி ஒருத்தன் அப்படி சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும்னா,
பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றாம என்னன்னா அவங்களுக்கு இருக்குன்றதையே மறந்துட்டு வேற எதையும் அவங்களால பார்க்க முடியுதுன்னு வைங்க. ஏதோ ஒரு டெம்பரரியா ஏதோ ஒரு ஃபன் ஏதோ ஆக்டிவிட்டி எதுலயும் இறங்கிட்டாங்க. இறங்கி அதுல நிறைய பேருக்கு இருக்க ஆக்டிவிட்டி சர்ச்சு தான். வாரம் சர்ச்சுக்கு போறது, சர்ச்சில் போய் பாய் விதிக்கிறேன், கூட்டுறேன், அது பண்றேன், இது பண்றேன், சர்ச்சில் இது பண்ணேன், எல்லாம் சேர்ந்து சமைச்சாங்க, நானும் சமைச்சேன், எல்லாம் இங்க போனாங்க, நானும் போனேன், அந்த சிஸ்டர் வீட்டுல போய் ஜோம் பண்ணணும், நானும் ஜோம் பண்ணணும், இப்படி தான் பண்ணிட்டே இருக்குது. எதுக்கு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா தங்களுக்கு இருக்கிற மெயின் இஷ்யூஸ் எல்லாம் மறக்கணும்னு இருக்காங்க. அது நினைச்சு பார்த்தா தலை சுத்துது, ஆஹா அப்படின்னு. அதனால வேணாம், நினைச்சே பார்க்க வேணாம். அவ என்ன பண்றது, அது என்ன நடக்குதோ நடக்கட்டும், அது பாட்டுக்கு போட்டோம், அதை விட்டுட்டு வேற எதெல்லாம் எதையாவது ஆக்டிவிட்டி பண்றது, என்னமாவது பண்றது, டிவி பாக்குறது, எதையாவது பண்ணி அப்படியே பிஸியா வச்சுக்கிட்டே இருந்துட்டு யார் கேட்டாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா ஆனா உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். வெளியே வாய் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா உள்ளுக்குள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஐயோ என்ன பண்ண போறோம் தெரியலையே, இதுக்கு ஆன்சர் இல்லையே, இதுக்கு பதில் இல்லையே, அதுக்கு இது இல்லையே அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த நேரத்துல நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ அப்படியே இருந்தாலும் நீ என்ன அதெல்லாம் கண்டுக்காத, நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இரு, இல்லைன்னா வந்து எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை இவங்க கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க, கர்த்தர் உங்ககிட்ட வந்து எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் பேசி நீங்க சொன்னீங்கன்னா அது வேற. அதுவே நடக்கல இங்க. இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, ஜோயல் ஆஸ்டின் சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. சோ அதனால நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க அப்படியே உட்காந்து அப்படியே எல்லாம் நன்றா இருக்கிறது, எல்லாம் நன்றா இருக்கிறது சொல்லிட்டே இருப்போம். யாரு கேட்டாலும் அப்படியே சொல்லுவோம். அதுவா என்னைக்கோ சரியாயிரும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் சரியாகும். இப்படிதான் நான் இருந்தேன். சரியா, இது ஒரு நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும். உள்ள பதறும் போதெல்லாம் நானே என்னை ஆறுதல் படுத்தி ஒண்ணும் சரியா சரியா உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திட்டு இருக்கீங்கன்னா நீங்க கரெக்டான பிளேஸ்ல இல்ல. ஓகே, தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டுன்றது வேற அர்த்தம். அதை பத்தி நான் சொல்றேன். அது எப்படி திடப்படுத்தி கொண்டுனா அங்க என்ன வருதுன்னா அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனான். புரியுதா, அது இமிடியேட்டா அங்க வருது. அப்போ அது ஓகே, அதுக்கு திடப்படுத்துறது தப்பு இல்ல. இல்ல நான் கர்த்தரை போய் கேட்க போறேன், நான் அவரிடம் பேச போறேன்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதுவே செய்யாம அதை பைபாஸ் பண்ணிட்டு நம்மளாவே உட்காந்துட்டு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், இல்ல அடுத்த வருஷம் கர்த்தர் செஞ்சிருவாரு, இல்ல இந்த இவர் ஐயா தீர்க்கதரிசனம் சொன்னார் ஆகஸ்ட் முதல்ச்சி நவம்பர்ல நடக்கும் ஐயா சொல்லியிருக்காரு, நடந்துரும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க உட்காந்துருந்தீங்கன்னு அது நடக்காமலே இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் நீங்க உட்காந்துட்டு ஐயோ நான் கர்த்தரை நம்பிதான் இருந்தேன், கர்த்தரை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்க அளவுல இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் சொன்னால கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவியில் இருக்கிற காரியங்கள், ஆவியில் தேவன் கொடுத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில உங்கள் சரீரத்துக்கு கொண்டு வரக்கூடியது, சரீரம் மற்றும் மனதுக்கு கொண்டு வரக்கூடியது. அதுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒன்லி டூல் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி அதை எப்படி யூஸ் பண்றது, ஹவு டு யூஸ் த வேர்டுன்றது உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாவிட்டால் கண்ணால பார்த்ததை அனுபவிக்காத இடத்துல இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸ்பிரிட்ல எல்லாம் இருக்கு, தேவன் எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனா அங்க கொடுத்ததை நீங்க கொண்டு வர முடியாம, உங்களுக்கு இருக்க ரைட்ஸை வந்து பயன்படுத்த முடியாம நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிசாசு வந்து உங்க வாழ்க்கையில விளாண்டுட்டு இருக்கிறது என்ன பண்ணான்னு தெரியாம, நான் சொன்னேன் பாம்பு வருது போகுது கூரையில, எங்க இருந்து வருது தெரியாது, எங்க போகுது தெரியாது, அப்படியே உட்கார்ந்துருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்பனா கர்த்தருடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறது, அது எப்படி செயலாக்குவது என்பது தெரியாமல் இருக்கும்போது. ஓகே, சோ காட்ஸ் வேர்ட் முன்னாடி சொல்லியிருக்கேன், முன்னாடி தெரியும், காட்ஸ் வேர்ட் இஸ் லைக் a பில்டிங் பிளாக் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். பேசிக் பில்டிங் பிளாக், பேசிக் யூனிட். இப்போ வந்து ஒரு பெரிய வீடு நீங்க டிசைன் பண்ணிருக்கோம் பட்டேன்னு வச்சுக்கோங்க, அருமையான வீடு டிசைன் பண்ணிருக்கீங்க, பெரிய ஏக்கர் இருக்க லேண்ட்ல வந்து ஒரு பெரிய வீடு, ஜெசிடு பிளான்ஸ் வீடு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டா. ஸோ அது மாதிரி வீடு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பெரிய ஒரு வீடு, 40,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. சரியா, விசுவாசிகள் கர்த்தர் கொடுப்பாரு, ஆமீன் சொல்லுங்க, கர்த்தர் கொடுப்பாரு அதெல்லாம் உங்களுக்கு. சோ 40,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கிற ஒரு வீடு வந்து ரெடி, எல்லாம் அப்படியே அழகா எல்லாம் பிளான் பண்ணிட்டு செங்கல் வந்து இறக்கலன்னு வைங்களேன், செங்கலோ கல்லோ ஏதோ ஒண்ணு வச்சு ஏதோ வச்சு கட்ட போறீங்க, அதவே நீங்க கொண்டு வந்து இறக்கலன்னு வைங்களேன், வீடு இருக்குமா? உங்க மைண்ட்ல இருக்கும் வீடு, வெளியே இருக்காது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தரிசனங்களாகவே தொடர்ந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசினாரு, நிச்சயம் நடக்கும், நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஜெருசலேம் வந்து ஏரோப்ளேனுக்காக 20 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த நான் சொல்லவே இல்லை. அதாவது ரியல் வெயிட்டும் போங்கு வெயிட்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும், வெளியே ஒரே வேர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும், ஒரே மாதிரிதான் 2 பேர் பேசுவாங்க. ஏன்னா இந்த ரியல் வெயிட் பண்றவங்களும் போங்கு வெயிட்னா என்ன, அவங்க வெயிட்டே பண்ணல ஆனா வெயிட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க பண்றதும் ஒரே மாதிரி டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க.
வித்தியாசமே இருக்காது. நிச்சயம் நடக்கும், கர்த்தர் செஞ்சிருவார், மாறவே மாறாது. சாரி, நிச்சயம் மாறிடும், நிச்சயம் நடக்கும். அந்த மாதிரிதான் பேசிட்டே இருப்பாங்க. they will just use the right words with no results. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மிஸ்ஸிங் பாத்தீங்கன்னா, ரியல் பர்சனுக்கும் ரியல் ஃபெய்த் இருக்கிறாங்களும் அது மாதிரி ஃபெய்த் மாதிரியே பேசுறவங்க. ஆனா அவங்க I'm not saying people are faking, please don't get me wrong. I am not even questioning the character of those people. No, not at all. They may be very sincere people. I am talking about they not using a vital ingredient or not even knowing about a vital ingredient called the word of God. ஜனங்கள் பொய் சொல்றாங்க நான் சொல்லல, ஏமாத்துறாங்க நான் சொல்லல. I'm not questioning அவங்க மொராலிட்டியை கொஸ்டின் பண்ணல. அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க அதான் பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கேள்வி கேட்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த செங்கல் அது இருந்தாதான் சாலிட் பிளாக், அது இருந்தாதான் கட்ட முடியும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்களா? அதை நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்கிறேன். அது ரிசீவ் பண்ணாம நான் வெயிட் பண்றேன் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க போங்கு வெயிட்டிங்னா அது யூஸ்லெஸ் வெயிட்டிங். Because you are not even waiting on God. If you are not receiving the word, you are not waiting on God. தேவனிடம் வந்து வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ற இடத்துல நீங்க இல்லைன்னா, ஓகே, நீங்கள் ரியல் மெய்யான காத்திருப்புதல் இல்லை. சரி, நிறைய பேர் காட்ஸ் வேர்டு வந்துச்சு நீங்க சொல்றது தீர்க்கதரிசனத்தை சொல்றாங்க. ஏன்டா ஐயா சொன்னாரு, ஓகே, ஈவன் பைபிள் நான் படிச்சேன் அன்னைக்கு, அந்த வாக்குறுதி அப்படியே ஷைன் ஆச்சு எனக்கு முன்னாடி. ஸோ அந்த வாக்குறுதி நோட் பண்ணி வச்சேன். அன்னைக்கே ஒருத்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே, சோ இந்த பாயிண்ட் நினைச்சுக்கிறாங்க, இதை தீர்க்கதரிசன வார்த்தை யார் இந்த மாதிரி யாரோ சொன்னது. சோ ஏதோ பைபிள் படிக்கும்போது அவங்களுக்கு வந்த ஒரு வாசனம். சோ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, இப்ப இதுவாவே இப்ப வேலை பார்க்க போகுது, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோ, இந்த வேர்டு வந்து இப்படி சொல்லணும்னா, இது வந்து டெஸ்டினி வேர்டு. இப்போ வந்து பேர் என்ன, டெஸ்டினி வேர்டுனா அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத குறிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஓகே, டெஸ்டினி வேர்டுன்றது ஒண்ணு, பில்டிங் பிளாக் வேர்டுன்றது இன்னொன்னு. பில்டிங் பிளாக் வேர்டுன்னா என்னன்னா, எதை ஆண்டவர் உங்களுக்கு வரைபடமாய் கொடுத்தாரோ அந்த வரைபடத்தை நீங்கள் அடைவதற்கு தினந்தோறும் கர்த்தர் உங்களோடு வார்த்தையை வைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை தினந்தோறும் கேட்கிறீர்களா? தினந்தோறும் உங்களுக்குள்ள அந்த வார்த்தை போயிட்டு இருக்கா? அதை நீங்கள் உட்கொண்டு கொண்டே இருக்கிறீர்கள். Are you swallowing and receiving and swallowing the word on a daily basis? See, நீங்க ரிசீவ் பண்ற டெய்லி வேர்டு வந்து டெஸ்டினி வேர்டுக்கும் ஒருவேளை எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம், இல்லாத மாதிரி தெரியலாம். கர்த்தர் இன்னைக்கு இதை பத்தி பேசுறாரு, இன்னைக்கு இந்த வார்த்தையை வச்சு என்ன பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஆனா எனக்கு கொடுத்த தரிசனம் வேற ஒரு தரிசனம், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். சம்பந்தம் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா கொஸ்டின், ஆர் யூ ரிசீவிங் த வேர்ட் எவ்ரி டே? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஜீவன் ஆயிட்டே இருக்கா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நானு இப்ப படிச்சுட்டு இருந்தேன் வரேன், இன்னைக்கு ஆண்டவரே சங்கீதம் 119 படிக்க சொன்னார். அதை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் இதை நான் பார்க்காம விட்டேன், எனக்கு அதிசயமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு அதிசயமா இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி வேர்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அப்ப நான் கூகுள்ல போய் தேடிட்டு இருந்தேன், இது சாம்ஸ் 119 யாரு எழுதுனான்னு சொல்லி. சோ என்ன அங்க எதுவும் போடல பைபிள்ல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பேர் தாவீதுன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா எல்லா சாமும் அவர் தான், சங்கீதம் தாவீதுதான் எழுதுனாரு. ஒரு சில பேர் வந்து வித்தியாசமா ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு சில பேர் தானியேல் எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தர் சொன்ன ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எஸ்ரா எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா எஸ்ரா வந்து வேத பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு பாத்தீங்கன்னா குரூப்ல அதை போட்டேன். ஆனா எத்தனை பேர் பாத்தீங்க என்னன்னு தெரியல. அதனால நான் சொல்றேன், அப்படியே வார்த்தையின் வல்லமை as a பில்டிங் பிளாக், அதோட பவரை பத்தி சொல்றேன். ஒரு மனிதர் இருந்தாரு பிரிட்டன்ல, லண்டன்ல, ஏறக்குறைய இன்றிலிருந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் வந்து தினந்தோறும் அவருடைய வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு நடந்து போற வழியில வந்து அவருக்கு வந்து சங்கீதம் 119 அவர் மனப்பாடம் பண்ணிருச்சு. டெய்லி சொல்லிட்டே போறாரு. கரெக்டா அவர் அந்த சங்கீதத்தை 176 வருஷம் இருக்குல்ல, 176 வருஷம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து ஆபீஸ் போயிடுவாராம். ஸோ அவரோட ரொட்டீன் இது. டெய்லி அவர் அதை போயிட்டு பண்ணிட்டே இருந்தாரு. அந்த மனுஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எம்பி. சோ அவர் வந்து டெய்லி நடந்து போய், அவர் வந்து ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அதனால ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. அப்படி சுத்திட்டு இருந்த ஆளை வந்து
அமெரிக்கா லண்டன் பிரிட்டன்ல வந்து ஒரு ஸ்லேவ் ஷிப்போட எக்ஸ் கேப்டன் ஜான் நியூட்டன் அப்படின்றவர், அவர் ஸ்லேவ் ஷிப் கேப்டன் இருந்தார். ஆப்பிரிக்கா வந்து ஸ்லேவ்ஸை கொண்டு வந்து கொடுத்து இல்ல அமெரிக்காலையும் இங்கிலாந்துலயும் வித்துட்டு இருந்தவர். அந்த ஆள் வந்து ரட்சிக்கப்பட்ட அவர் தான் அமேசிங் கிரேஸ் பாட்டு எழுதுறாரு. இங்கிலீஷ்ல ஃபேமஸ் இருக்குல்ல, அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் தி சவுண்ட். அந்த ஜான் நியூட்டன் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு அவரு இந்த என்னடா இது தொழிலை விட்டுட்டு அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவருடைய பிரசங்கத்துல இந்த ரட்சிக்கப்பட்ட நபர் இவர் வந்து வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ், நான் சொல்றது வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ் வந்து ரட்சிக்கப்பட்டவர் வந்து இவ்வளவு பணக்காரரு, எம்பி ஆயிட்டாரு. ஆனா குடிச்சிட்டு விமனைசரா சுத்திட்டு இருந்தார் வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ். அவர் வந்து ஜான் நியூட்டன் மூலமா ரட்சிக்கப்பட்ட முன்பு ஜான் நியூட்டன் அவருக்கு சொல்லியிருக்காரு, நீ வந்து லைஃப் மீனிங்ஃபுல் ஆகு அப்படின்னு சொல்லி. மீனிங்ஃபுல் ஆக்குன்னு சொன்னோடனே அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு தோணுது வந்து 2 காரியம். ஒண்ணு வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, இந்த ஸ்லேவ் ட்ரேடை நிறுத்தணும், இந்த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அதுக்கு வந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்லிமெண்ட்ல ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா 550 ஏதோ எம்பி இருக்காங்களா அந்த டைம்ல. அதுல ஸ்லேவரியை ஒழிக்கலாம் அப்படின்றது ஓகே சொன்னது 5 பேர், எதிர்த்துனது 545 பேர். ஏன்னா ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் தான் காசு கொடுப்பாங்க எம்பி இவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு, சரியா? சோ அந்த எம்பிகள்ல 550 பேர் வந்து 545 பேர் 545 பேர் எதிர்த்து நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் எதிர்த்து நிற்கும் போது அதை எப்படி கொண்டு வர முடியும் சட்டத்தை? ஓகே, ஆனால் அவர் கொண்டு வந்தார். அவரோட ரகசியம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு அதை படிச்சா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரகசியம். அவர் தான் அந்த 110 சங்கீதத்தை சொல்லிட்டே போனவர். டெய்லி அவர் வந்து அதை மறுபடியும் சொல்லிட்டே போறாரு. வார்த்தை வந்து கிரியை செய்யறத பாருங்க, அதிசயமா இருக்கு. எப்படி கிரியை, வார்த்தையின் வல்லமை பற்றி பேச, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அவ்வளவு பவர்ஃபுல். ஓகே, சட்டத்தை மாற்றுறதுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை மைனாரிட்டி தான் சப்போர்ட் பண்றாங்க, 5 எம்பி சப்போர்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட அதே பார்லிமெண்ட்ல சில வருஷங்கள் கழிச்சு he successfully passed the anti-slavery abolition law. ஓகே, வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ். அது மட்டும் கிடையாது, வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்ல பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில ரூல் பண்ணிருக்கும் போது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபோர்ஸ் பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல லா பாஸ் பண்ண வச்சார். என்ன லானா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியால சர்ச்சஸ் கட்டணும், ஸ்கூல்ஸ்க்கு ஆரம்பிக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸை ஃபண்ட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காசு கொடுக்கணும். இந்தியால இருந்து எடுத்துட்டு வரீங்கல்ல, காசு சம்பாதிச்சுட்டு வரீங்கல்ல, அப்ப இந்தியாவுக்கு என்ன கொடுக்குறீங்க, திரும்ப கொடுக்கணும் நீங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி இந்தியால வந்து இந்தியன் எஜுகேஷன் எல்லாத்துலயும் மேஜர் ரோல் இவங்க பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சவர் வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ். சரியா? சோ வில்லியம் வெல்பர் ஃபோர்ஸ் ரட்சிக்கப்பட்டவர் எனக்கு தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி உன்னதமான நோக்கங்கள் வைத்திருந்தார், அதை செயல்படுத்தினார், ஜெயித்தார்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்குதான் தெரியும் அவருக்கு இப்படி ஒரு ஹேபிட் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை அப்படி மெடிடேட் பண்றாள்னு இன்னைக்கு தான் எனக்கு நான் கண்டுபிடிச்சு அதிர்ச்சி ஆகிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம குரூப்ல கேள்வி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார், நீங்க எத்தனை பாத்தீங்கன்னு தெரியல. மார்ட்டின் லூத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணி, மார்ட்டின் லூத்தர் வந்து அவர் சொல்றாரு, ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு, நான் எனக்கு எதிராக வந்து போப்பு நிக்கிறாரு, என்டையர் யூரோப் எனக்கு எதிராக நிக்குது. ஏன்னா போப்பு கையில தான் யூரோப் இருந்தது. ஏகப்பட்ட மன்னர்கள் போப்போட கண்ட்ரோல் இருந்தாங்க, எத்தனையோ ராஜாக்கள் போப்பு எத்தனை தோத்து போயிட்டாங்க. ஆனா இவர் சொன்னாரு, நான் வந்து விட்டன்பர்க்ல உட்காந்து நான் பைபிள் டீச் பண்ணிருந்தேன், அப்புறம் பைபிள் படிப்பேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க ஊர்ல பீர் எல்லாம் குடிப்பாங்க. சோ மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, நான் பீர் குடிச்சிருந்தேன், சாப்பிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு அதான் ரொட்டீன்ஸ், நான் பாட்டுக்கு என் ரொட்டீன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நான் போப்பை ஃபைட் பண்ணல. The word of God fought the Pope. Okay, while I was doing all these things, the word of God fought the Pope. என்னால எனக்கு தெரியாதுங்க, எனக்கு முடியாதுங்க, நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தேன், கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்தது. எனக்கு கொஞ்சம் நான் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி அவரை பத்தி. ஏன்னா அவர் எழுதின பாட்டு மைட்டி ஃபோர்ட்ரஸ் இஸ் அவர் காட், மார்ட்டின் எழுதின பாட்டு. அதுல வந்து வரும் பிசாசு வந்து வல்லமையோட தான் இருக்கான், அதாவது மீனிங் அவன் வல்லமையுள்ள ஆட்கள் பின்னாடி உட்காந்துருக்கான், அவங்கள ஏவி விட்டு தூண்டி விட்டு எனக்கு எதிராக பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா ஒரு one little word shall fail him, one little word shall fail him, ஒரே ஒரு வார்த்தை அவனை காலி பண்ணிடுவான் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த லைனை பார்க்கும்போது நான் நினைத்தேன், ஓகே, this man had revelation. It was not a joke that, or it was not a coincidence that the mighty Holy Roman Empire fell down before Martin Luther and his band of peasants and people who are normal people. ஏதோ பயங்கரமான ஆட்கள்லாம் மார்ட்டின் லூத்தர் கூட கிடையாது, சாதாரண ஆட்கள் வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ரோமன் எம்பையரை கவுத்த முடியும். ஏன்னா
நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த அகஸ்து ராயன் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா போயிருந்தாரு. சரியா? சோ அவ்வளவு பெரிய ஒரு இதை அடிச்சு தள்ளுறதுக்கு முடியாது. ஜெர்மனில விட்டன்பர்க் ஒரே ஒரு ஊர்ல உட்காந்து எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை அந்த மனிதன் செய்ய முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அந்த மனுஷனுக்கு இருந்த வெளிப்பாடு. ஓகே, சோ கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமையாய் கிரியை செய்யறதா இருக்கிறது. அது இன்னைக்கு நான் பல விதத்துல ஒரே பாயிண்ட் தான் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்க டெஸ்டினி இருக்கு, நீங்க போக வேண்டிய இடம் இருக்கு. ஹவு டு யூ கோ ஃப்ரம் ஹியர் டு தேர்? வழியே இல்ல, என்ன பண்ணனே தெரியல, எல்லாம் அடைப்பட்டு இருக்கு, கண்ணு மறைஞ்சிருக்கு, எனக்கு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. கர்த்தருடைய வார்த்தை உங்களை கொண்டு செல்லும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை கொண்டு செல்லும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை கொண்டு செல்லும். இந்த கர்த்தருடைய வார்த்தை டேர்ம் ரொம்ப கேட்டு 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 காமனா இருக்கு. ஃபெமிலியாரிட்டி பிரிட்ஸ் கண்டெம்ட் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப அடிக்கடி கேட்டு ஒப்பு சப்பு அற்று போயிருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகள் நோ, கர்த்தருடைய வார்த்தை என்பது மிகவும் வல்லமுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மிகவும் வல்லமுள்ளது. வேதம் சொல்றது அது பாரான் மனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனும்படி செய்யும், கேதுரு மரங்களை முறிக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் தி வேர்ட் ஆஃப் காட், தே ஆர் சோ பவர்ஃபுல். சைலண்டா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா பயங்கரமா வேலை பார்க்கும். இந்த பேராசிட்டமால் மாத்திரை இருக்குல்ல, அதை நீங்க தலை வலிக்குதுன்னு வைங்களேன், அந்த மாத்திரை எடுத்து டேபிள் வச்சு மாத்திரை டான்ஸ் ஆடுவான் இல்ல ஏதாவது பேசுவான் உங்கள்கிட்ட, நான் யார் தெரியுமா, உன் தலைவலி என்ன பண்றது அப்படிலாம் பேசுவான். அதெல்லாம் பேசாது, அது டெட்டா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அதை போட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அதுக்குள்ள அவன் ஒரு காம்பினேஷன் வச்சிருக்கான். அந்த காம்பினேஷன் என்ன பண்ணுது, அதுவா போய் எங்கெங்க என்ன பண்ணுவோம் பண்ணி ஒரு 10 அரை மணி நேரத்துல ஆளா ரெடி ஆயிடுறீங்க. புரியுதா? அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தை பார்க்க ஐடியலா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப இது பார்த்தா என்ன ஒண்ணும் தெரியாது, சும்மா என்ன சில எழுத்துக்கள் ஏதோ ஒரு புக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துல உள்ள இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், உள்ள மட்டும் இல்ல வெளியவும் வேலை பார்க்கும், எங்கெல்லாமும் வேலை பார்க்கும். அதனாலதான் இயேசு பிசாசுன்னு சொல்றான், ஆண்டவரே நீங்க பாவம், கல்ல அப்பமா சீக்கிரம் மாத்தி எல்லாம் செத்து போயிருவீங்க. பிசாசை மட்டும் சொல்லுவான், ஐயோ இந்த பிரச்சனை அவ்வளவுதான் மோசமா போயிட்டு இருக்கு, என்ன ஓதும் ரொம்ப சிக்கல் தான், எதையாவது பண்ணி இயேசுல சொன்ன ஐடியா பண்ணுங்க, கல்ல அப்பமா மாத்தி நகர உங்கள்கிட்ட சொல்லுங்க, எதையாவது பண்ணு. சில பேர் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னத்தையாவது பண்ண சும்மா இரு, ஸ்டே. இந்த ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, you are keeping your mind and your body quiet for some time. At that same time, your spirit is engaged in serious activity. That is rest. இளைப்பாறுதல் என்ன, உங்க சரீரமும் உங்க மனதும் ஒரு இடத்துல அமைதியா இருக்குது, அது வேலை பார்க்கல. அதே நேரத்துல உங்க ஆவி பயங்கர சீரியஸான வேலை பார்த்துட்டு இருக்கு. இதுதான் இளைப்பாறுதல். இதுதான் ஓய்வு நாள். நம்முடைய ஓய்வு நாளே இதுதான். நம்முடைய ஓய்வு நாள் எது? மாம்சத்திலிருந்து கிரியை செய்யாமல் ஆவியிலிருந்து கிரியை செய்வது. நம்முடைய வாயை அமைதியா வச்சுட்டு எதுவும் பேசல. தாவி சொன்ன நலமானதையும் பேசாம அமர்ந்திருந்தேன். சில நேரம் அப்படிதான் இருக்கணும். ஏதாவது தேவையெல்லாம் வாய் விடக்கூடாது. பேசாம உட்காந்துட்டு மைண்ட் அங்க வாய்க்குது, ஐயோ என்ன பண்ண போறேன், அங்கிட்டு இதை பண்ண போறேன், என் ஆத்துமாவே மருந்து அதே உட்கார சொல்லிட்டு ஆவியே எழும்பு, மை ஸ்பிரிட் அரைஸ், ரிசீவ் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லி ஆவி ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிற இடத்துக்கு போறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய ஓய்வு நாள். திஸ் இஸ் அவர் சபத். This is because we are in rest. Our mind is in rest, our body is in rest, but our spirit is working full time. Your spirit works likes that mode. Your spirit likes to work alone. It's not a team player. It likes to work alone. உங்க ஆவி தனியா வேலை பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு குரூப் தான் தேவை. ஏன்னா அதுக்கு இருக்க குரூப் ஆவியானவர் தான். ஆவியானவரோட சேர்ந்து வேலை பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியை சேர்ந்து காரியங்களை செய்வாங்க. நம்ம அதுல இன்வால்வ் ஆகணும் தேவை, மைண்டு பாடி இன்வால்வ் தேவையில்லை. நீங்க அப்படியே அமைதியா இருந்தா போதும், அது பாட்டுக்கு வேலை நடக்கும். இதுதான் நமக்கு தேவை. இந்த இளைப்பாறுதல் தான் நமக்கு தேவை. ஓகே, சோ இந்த இளைப்பாறுதலுக்குள் போறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை மூலமாக மட்டுமே போக முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த இளைப்பாறுதலுக்குள் நம்மை கொண்டு செல்கிறது. இதுதான் இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் தான் வேணும் சொல்றது. இதுல இருக்கும் போதுதான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, சோ இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த இளைப்பாறுதல் போறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை மிகவும் உதவியாக இருக்கிறது. சோ கர்த்தருடைய வார்த்தை பத்தி சில காரியங்கள் சங்கீதம் 119 நான் நீங்க காலைல மெடிடேட் பண்ணது, அதுல சில காரியங்கள் மட்டும் சொல்றேன். வாசிக்கலாம். சங்கீதம் 119
89வது வசனத்துல இருந்து வாசி. சங்கீதம் 119, 89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கு வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சமஸ்ததும் உம்மை சேவிக்கும். வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஓகே, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சோ உங்களுடைய வசனம் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுனா என்ன, ஏன் அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, வானங்கள்னு சொல்லும் போது ஹெவன்லீஸ்னா என்ன, ஆளுகை நடக்கிற இடங்கள். ஓகே, ஏன்னா வானம் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. கரெக்டா? சோ வானம் பூமி ஆளுகிறது. சோ பரலோக மண்டலங்கள் பூமி ஆளுகிறது. சோ இந்த வசனம் என்பது, கர்த்தருடைய வார்த்தை என்பது, இட் பிலாங்ஸ் டு த ரூலிங் ரெல்ம். ஆளுகையின் இடத்திலே கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அது உயர்ந்த இடத்துல இருக்கிறது. உங்களுடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. பாத்தீங்களா? சோ கர்த்தருடைய வசனம் சொல்லிட்டு அடுத்து உண்மை. கர்த்தர் உண்மைன்னா the faithfulness of God, the truthfulness of God. சோ அது எங்கன்னு பாக்குறோம், அது கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம பாக்குறோம். சோ கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. சோ வசனம் வானங்கள்ல இருக்கிறதுனால பூமி கர்த்தருடைய உண்மையினால் நிலைப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், உங்களுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சமஸ்தமும் உண்மை சேவிக்கும். சோ தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அதெல்லாம் இருக்காங்க. இப்ப தேவனுடைய பிரமாணங்கள் நினைக்கும் போது நிறைய பேர் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஜாகிரபிக்கலா கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப எர்த் வந்து இந்த புவியீர்ப்பு சக்தி, அப்புறம் மற்ற இந்த மாதிரி சக்திகள் பூமியில இருக்குல்ல, சில பிரின்சிபிள்ஸ் இருக்குல்ல, நேச்சுரல் பிரின்சிபிள்ஸ், பிசிக்ஸ்ல படிப்பாங்க. சோ அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால தான் இருக்கு போறேன். ஆனா நான் இதை அப்படி படிக்கல. நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சமஸ்த உண்மை சேவிக்கும். உங்களுடைய பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லும் போது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, நான் பாக்குறது நமக்கு சம்பந்தப்பட்ட பிரமாணங்களை பாக்குறேன். லைக் விசுவாச பிரமாணம் தான் நான் பாக்குறேன். இப்ப எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போ என்று சொல்லி சந்தேகம் அவன் விசுவாசித்தான், அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் அப்படின்றது விசுவாச பிரமாணம். சோ அப்ப விசுவாச பிரமாணத்தை நிறைவேற்றும்படி இவைகள் எல்லாம் நிக்குதான். எது? கர்த்தருடைய வசனம் நிக்குது, அவருடைய உண்மை நிக்குது. இது பூமியில இருக்குது. கர்த்தருடைய வசனம் வந்து வானங்கள்ல இருக்குது, வானத்தையும் இருக்கு, பூமியே அப்ப ஏதோ கர்த்தர் வச்சிருக்காரு. எதுக்கு இதெல்லாம் இருக்கு? அவருடைய வார்த்தை, இதெல்லாம் வார்த்தையின் வல்லமைகள்னு முடிச்சிடலாம் ஒரே லைன்ல. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எதுக்கு இப்படி இருக்கு? வானத்துல இருக்கு, பூமியில இருக்கு. ஏன் அதெல்லாம் இருக்குன்னா, பிரமாணத்தை பயன்படுத்துகிறவர்களுக்காக இருக்கிறது. சோ நான் கர்த்தருடைய வார்த்தை, நான் பிரமாணத்தை பயன்படுத்தி நான் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறேன். சோ இதுதான் வந்து மார்ட்டின் லூத்தர் இதுலயோ இல்ல வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் ஸ்டோரியிலோ பார்த்தேன். நம்ம 2 பேருடைய நடந்த சம்பவங்களை சொன்னேன். 2ல அதான் நடந்தது. வார்த்தை யார் முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட பேஸ்ன்னு சொல்லி புரிந்து கொண்டு, இது இல்லாம நான் இல்ல, இது இல்லாம எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டியே கிடையாது அப்படின்னு யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்காக வானமும் பூமியும் அசைக்கப்படும். ஆகாய 2ல சொல்றாரு, நான் மறுபடியும் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். என்ன நடக்கும் அப்படின்னா, பொண்ணும் வெளியும் வரும். அதுக்கப்புறம் அதுதான் அது வருது. நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இப்ப ஏதோ வானம் பூமி அசைக்க போகுதான்னு சொல்லிட்டு இவங்க போய் 3ல தேடுறாங்க, அதுவும் தேடிட்டு இருக்காங்க. வானம் அசைய போகுது, பூமி அதிர போகுது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆகாய 2 படிக்கணும். அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. படிக்காம ஏதோ போய் டிவியில உட்காந்து எதை பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஜாகிரபி அதிருதுன்னா இந்த வயநாடுல வந்துருச்சு அப்படி எதையோ வளர்றது. பைபிளே படிக்காம ஆகாய 2ல போட்டிருக்கு. இதுல என்ன நடக்கும்? வானத்து பூமி அசையப்படும் போது பொருளாதார பிரேக் த்ரூஸ் வில் கம் பிக் டைம். பினான்சியல் பிரேக் த்ரூஸ் வில் கம் பிக் டைம். துன்மார்களுடைய ஆஸ்தி நீதிமன்றம் வந்து சேரும். இதுதான் வானம் பூமி அசையப்படுறது. அப்ப எவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து அதுக்கு முக்கியத்துவப்படுத்தி அதை தூக்கி மேல வைக்கிறானோ அவனுக்காக கர்த்தருடைய வார்த்தை வானத்தையும் பூமியையும் அசைக்கும். சரிங்க, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்களே, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்றது? எங்க இருந்து பெற்றுக்கொள்றது? How do I receive it? You receive it by consuming the scriptures. Okay, you consume scriptures, you will get the word of God. Okay, ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். பால் இருக்குல்ல, பாலுக்குள்ள பட்டர் இருக்கா இல்லையா? யாரா எங்க அண்ணன் வீட்டுல இருந்தா சொல்லுங்க, பாலுக்குள்ள பட்டர் வெண்ணெய் இருக்கா இல்லையா? இருக்கு.
நீங்க வந்து இந்த இதை எடுத்துக்கூடாது, இந்த ஆவியில லைட் மில்க் வருது அதெல்லாம் கேட்கல. நான் கேட்கறது பசும்பால். ஓகே, பசும்பால் இருக்கு. பசும்பாலுக்குள்ள இப்ப வந்து நான் இருக்க மதுரையில ஒரு இடத்துல இருக்கிறேன். இங்க வந்து அப்படியே லைவா மாடு வந்து பாலை வந்து குடிச்சு போறாங்க. அற்புதமா இருக்கு. ஆவியெல்லாம் வேஸ்ட். கர்நாடகால இருந்து ஒரு பால் வரும், அது வந்து கொஞ்சம் இது வருது. நந்தி வந்து இருக்கு கர்நாடகால, சூப்பர். இது அவங்க தயிர்லாம் அல்டிமேட்டா இருக்கும் கர்நாடகா. அது ஏன்னா நான் ஊட்டியில இருக்கிறதுனால பார்டர்னால அங்க நிறைய வரும். நந்தினி தயிர் மட்டும் தான் நான் அதை போய் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ வந்து அதை நீங்க அந்த நந்தினி தயிர் மோர் அடிச்சு பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு அப்படியே 2 அடி அடிச்சோடனே அப்படியே வந்து பட்டர் திறந்துட்டு வரும். சும்மா ஒரு பாக்கெட் தயிர் போட்டு, சின்ன பாக்கெட் தயிர் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சாலே அப்படியே பட்டர் திறந்துட்டு வரும். அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து அன்னைக்கு நான் ஆப்பிள் ஜூஸ் போட்டா அப்படியே பட்டர் வருது அடிச்சோடனே. ஒரு இது அடிச்சோடனே தனியா வருது. இந்த மாதிரி ரிச் மில்க் நான் பார்த்ததே இல்லை. சோ அப்பெல்லாம் யோசிச்சுட்டு பாருங்க, அந்த பாலுக்குள்ள என்ன இருக்கு? பட்டர் உள்ள இருக்கு, சரியா? ஆனா போட்டு அடிச்சா என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் அது நிறைய ப்ராசஸ் இருக்கு, ஒவ்வொருத்தர் மாதிரி பண்றாங்க. ஆனா பால்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா பட்டர். நெய் எல்லாமே பால்ல இருந்து உள்ள இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட், இட் இஸ் விதின் இட். இது உள்ளுக்கு அது இருக்கு. ஓகே, சோ இதுல இருந்து அதை எடுக்க முடியும். பாலை பிரிச்சு எடுக்கலாம், பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். சோ பால்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியாது. இதே மாதிரிதான் பாருங்க, இந்த பைபிள் வந்து பைபிள் அசைச்சு வந்து பால் மாதிரி இருக்கு. இதை எவனோ ஒருத்தன் படிச்சாலாம் ஒன்னும் ஆகுப்பானு எனக்கு சொல்ல முடியாது. ஆனா எவனோ ஒருவன் ஏதோ எதிர்பார்ப்போடு படிக்கிறானோ கர்த்தருடைய வார்த்தை, ஈவன் எதிர்பார்ப்பு இல்லாம படிச்சவங்க கூட விஷயம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. காந்தி வந்து டெய்லி மத்திய 5 படிப்பார், தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் காலைல முன்னாடி. டெய்லி மத்திய 5 படிப்பார் காந்தி. சோ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, பிரிட்டிஷ்காரன் தோத்து போனதுக்கு காரணம் மத்தேயு 5 நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு வசனம் இருக்கு, பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், they will inherit the earth. சரியா? அவர் டெய்லி படிக்க 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 அந்த வசனம் உள்ள போய் போய் அது தேவனுடைய வார்த்தையா அவருக்குள்ள மாறி அவர் மூலமாக ஒரு இன்னைக்கு வந்து இவங்க ஒரு குரூப் வந்து சண்டை போடுறாங்க, காந்தி சுதந்திரம் வாங்கி தரலையாக்கும், அவர் நாங்க தான் கிழிச்சோமாக்கும் என்னமோ பேசுறாங்க. ரூபா நோட்ல ஆயாள் படம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, வேற யார் படமும் இல்ல. நீ என்னன்னாலும் சொன்னாலும் எவனு கடைசியில ஏதாவது பேசிட்டு வெளிநாட்டுல போய் காந்தியை பத்தி தான் புகழ்ந்துட்டு வர்றாங்க. காந்தி தான் அப்படி ஆகும் போது, ஏன்னா உங்களால சொன்னா எவனும் கேட்க மாட்டேன், சிரிச்சிருவேன். அதனால காந்தி தான் நீங்க பேசணும், வேற வழி இல்லை உங்களுக்கு, அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா காந்தி வந்து தினம் அவர் படிச்சது வந்து வசனம் வந்து உள்ள போய் வேலை பார்த்துருக்கு. நோபடி கேன் ரெஃப்யூட் இட். சில பேர் என்ன சொல்லலாம், அப்ப அவர் பண்ணதுலாம் ஏதோ அவரு நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாரு, அதனால ஆக்டிவிட்டி பண்ணாரு. யாரு பண்ணா? உங்களே ஆக்டிவிட்டி பண்ணணும்னு யார் சொன்னாங்க? உங்க வேலையெல்லாம் பண்ணுங்க, ஆக்டிவிட்டி எல்லாம் பாருங்க, அதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி இதை அடிஷனலா போட்டுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கோங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். சோ பால் இருக்கு, பாலுக்குள்ள எண்ணெய் இருக்கு, பட்டர் இருக்கு. அதே மாதிரிதான் இதுதான் பால். ஓகே, அததான் பேதுரு எழுதுகிறார், திருவசனமாகிய ஞானப்பால் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு ஊழியர் ஒருவர், அவர் வந்து சொன்னேன், அதெல்லாம் பேசும்போது ஒரு மாதிரி அதை வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில வந்து என்ற சொன்னாரு, பிரதர், எவன் பிரதர் பைபிள் படிக்கல, எல்லாரும் தான் பிரதர் படிக்கிறாங்க, படிச்சு எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்காங்க, பைபிள் படிச்சோம்னு சொல்லிட்டு ஆவியின் கனிகளே இல்லை பிரதர், இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நீங்க வாட்டுக்கு வந்து ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பைபிளை படி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க, உங்களுக்கு புரியல, விஷயம் புரியல. பைபிளை ஒவ்வொருத்தையும் படிச்சான், அதெல்லாம் ஓகே. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அதுல இருந்து எடுக்க ஆரம்பித்தானா, அந்த பாயிண்ட்டுக்கு அவன் வந்தானா, அப்படி எடுக்க முடியும்னு தெரியாதவன், எடுக்கணும் அப்படின்னு தெரியாம அதை எடுக்கிறதுக்காக படிக்காம சும்மா ஏதோ படிச்சான், அவன் ஏதோ படிக்கணும்னு படிச்சான், இல்ல அவன் வந்து ஏதோ ஒரு இந்த பைபிள் காலேஜ் எக்ஸ்பர்ட் மாதிரி, ஏதோ பைபிள் எக்ஸ்பர்ட் மாதிரி கூட படிச்சான், அந்த மாதிரிலாம் எவனோ படிச்சான் அப்படின்னாலும் எனக்கு தெரியாது, அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா எனக்கு தெரியாது. ஆனா எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும். இயேசு வந்து பிசாசை பார்த்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை அது இருக்கும் என்றால், இந்த வல்லமையுள்ள வார்த்தை எனக்கு வேணும். நான் இப்ப உட்காந்து பைபிள் படிக்க போறேன், ஆண்டவரே இதுல இருந்து நம்முடைய வார்த்தை எடுத்து எனக்கு கொடு, அப்படி பால் அந்த பட்டரை எடுத்து வர்ற மாதிரி எனக்கு வார்த்தை எடுத்து கொடும், the fatness of your word I need அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் படிச்சான்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்வான். அப்படி பெற்றுக்கொண்டவன் தோற்று போனதை எனக்கு சொல்லுங்க.
சும்மா எவனோ படிச்சான்றது எனக்கு தெரியாது, அதே எனக்கு தெரியாது. எல்லாரும் பழைய ஏற்பாடை படிச்சாங்க, பவுலும் படிச்சாரு. ஆனா பவுலுக்கு வேற மாதிரி புரிஞ்சது. ஏன்? அவர் இயேசுவை தேடிக்கொண்டே படித்தார். ஆண்டவரே மூட எனக்கு ஒரு சந்திப்பு வேணும், மெய்யான வார்த்தையாக உண்மை நான் சந்திக்க வேண்டும், I want to encounter the word அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம எப்படி படிக்கிறது? என்னெல்லாம் படிக்கலாம்? என்ன நிறைய இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தருடைய தயவை நாடி படிக்கணும். இந்த சங்கீதம் 119 ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி சிச்சுவேஷன் அதுல கவர் ஆகுது. நம்ம ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லா விதமான நன்மைகளும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை பற்றி வருது, தயவை பற்றி வருது, இரக்கத்தை பற்றி வருது, அவருடைய நீதியை பற்றி வருது, அவருடைய உதவியை பற்றி வருது, அவருடைய அனுகிரகத்தை பற்றி வருது, அவருடைய நியாயத்தை பற்றி வருது. வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? எல்லாமே வருது அதுல. இன்னைக்குதான் நான் பார்த்தேன், என்ன பரவாயில்லையே, இந்த ஒரு சங்கீதத்துக்குள்ள அவ்வளோத்தையும் வச்சிருக்காங்களே, யாரெல்லாம் எழுதுனது? என்னோட கட் ஃபீலிங் வந்து இட் ஷுட் பி எஸ்ரான்னு ஐ திங்க். ஏன்னா எஸ்ராவை பத்தி வேதம் சொல்றது உத்தம வேத பாரகன். கத்த வேதத்தை வந்து தரவா ஸ்டடி பண்ணி வச்சுதான், அதனால அவனுக்கு பொண்ணு வெளியும் கொடுக்க விடுது. தெரியுமா அவனுக்கு? வேற ரீசனே கிடையாது. எதுக்கு பொண்ணு வெளியே எஸ்ரா கொடுத்தாங்க? அவன் பைபிள் நல்லா படிச்சாங்க கொடுத்தாங்க. இந்த இந்த சொன்னார் சொன்னல, இவன் பைபிள் படிச்சு ஆசைப்படான். இந்த அவன் எனக்கு அவனுக்கு கவலை இல்லை. பைபிள் படிச்சு உருப்பட்டவன் ஒருத்தர் இருக்கான், எஸ்ரா. எனக்கு அவன் ஐ எம் ஃபாலோயிங் ஹிம். நாங்க ஐடி கம்பெனி ஹெச்சில ஜாயின் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் டெலிகாம் ப்ராஜெக்ட்ல நான் ஜாயின் பண்ணேன். ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணேன். அப்ப என்னன்னா, பிரிட்டிஷ் டெலிகாம்ல ஒரு ரூல். என்ன ரூல்னா, கேமரா போன் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் இந்தியாவில கேமரா போன் கிரேஸ், எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. கேமரா போனும் ஒரு பெரிய அசட் மாதிரி இருந்த டைம் அது. அந்த 1100 அந்த மாடல் எல்லாம் முடிஞ்சு இது வந்துட்டு இருக்கு. நோக்கியா போன்லாம் வந்து எல்லாரும் கிரேஸ் கேமரான்னு கூட என் கூட ஜாயின் பண்ணவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சேலரியில எல்லாம் புது கேமரா வாங்கிட்டாங்க, கேமரா போன் வாங்கிட்டாங்க. வாங்கி எல்லாம் ஜாலியா போனோட வந்து இவங்க என்ன ரூல், பிரிட்டிஷ் டெலிகாம் ரூல் வந்து கேமரா போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சீக்ரெட் டேட்டா, கஸ்டமர் டேட்டா நிறைய இருக்கும். அது யாரோ போட்டோ எடுத்து வெளியே ஏதோ பண்ணிட்டு யூகேல பெரிய லாஸ் சூட் அவங்க சந்திச்சு பெரிய லாஸ்குள்ள போயிடுச்சு. அதனால அவங்க இந்தியா அப்படி தெரியாத போல இருக்கு. இந்தியாவில் அப்படிப்பட்ட டேட்டாவெல்லாம் போனாலும் லாஸ் சூட்டே போனாலும் ஒன்றும் பெருசா நடக்காது. அதனால அவங்க வந்து ரொம்ப பயந்து போய் அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹெச்சிஎல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த சீனியர் மேனேஜர்ஸ்க்கும் எங்க ஒர்க்கர்ஸ்க்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட் நடக்குது. அது எப்படிங்க கேமரா போன் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே பேசிட்டே இருக்கும்போது பிரிட்டிஷ் டெலிகாமுடைய இந்தியா ஆபீஸ் வந்து இருந்துச்சு. அங்க இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க, பிரிட்டிஷ் பீப்புள். அந்த ஆபீஸ்க்கு ஒருத்தன் எந்திரிச்சு பேசுறான். எங்களுடைய சீனியர் டெலிவரி மேனேஜர், அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு இன்சார்ஜ். அவரு சேவியர், அவர் பேரு. அவர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து எந்திரிச்சு ஒருத்தன் கேட்கறான், சார் நான் வந்து பிரிட்டி ஆபீஸ்க்கே போனேன், மும்பைல இருக்க ஆபீஸ்க்கு. சரி என்னாச்சு? அந்த ஆபீஸ்ல போகும்போது நான் பார்த்தேன், அங்க உள்ளுக்குள்ள ஒருத்தன் வந்து கேமரா போன் வச்சிருக்கான். எங்களை மட்டும் வேணாம் தெரியுங்க. அதுக்கு எங்க மேனேஜர் சீனியர் டெலிவரி சூப்பர் ரிப்ளை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஏப்பா நானும் போனேன் அங்க. நான் போகும்போது அந்த ஹெட்டை நான் போய் மீட் பண்ணேன். நானும் அவரும் போனோம். 2 பேரும் கேமரா போனு. போகும்போது என்ட்ரியில செக்யூரிட்டிட்ட 2 பேர் போனையும் கொடுத்து அந்த நோட்ல எழுதி கையெழுத்து போட்டுட்டு தான் கியூபிக்குள்ள நாங்க உள்ள போனோம். ஓடிசி திறந்து உள்ள போனோம், ஒர்க்கிங் சென்டரை திறந்து உள்ள போனோம். போயிட்டு திரும்ப வரும்போது தான் நானும் அவரும் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து அங்க இருக்கிற நல்லவரை பார்த்திருக்கேன், நீ அங்க இருக்க திருடனை பார்த்திருக்க. சோ திருடனை ஃபாலோ பண்ணுங்க, அங்க இருக்க யோக்கியமான ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டாரு. அதோட வாய முடிட்டு போயிட்டான். அதே மாதிரிதான் பைபிள் படிச்சேன் ஆனா ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொன்ன திருடங்க கொஞ்சம் பேர் இருக்க மாதிரி ஒரு அறகுறையான கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, அதனால வந்து பைபிள் படிக்கிறதையே கொஸ்டின் பண்ணி ஆமா படிச்சேன் என்னத்த கிழிச்சோம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப் இருக்கு. அது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் படித்து ஜெயம் எடுத்தோம், வார்த்தை ஜீவனானது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இப்படி சொல்லுகிறவர்கள் ஒருவேளை இன்றைக்கு எண்ணிக்கையில் குறைவா இருந்தாலும் தேர் டெஸ்டிமனி இஸ் சாலிட். அவர்கள் சொல்றது உறுதியா இருக்கிறது. நான் அவர்கள்லாம் யாரையோ எல்லாம் சொல்லல, நான் பைபிள்ல இருக்கிறவங்க தான் சொல்றேன். 2 பேரை சொல்றேன். ஒண்ணு எஸ்ரா சொல்லிட்டேன், இன்னொன்னு ஒருத்தர் சொல்லணுமா, நசரேயனாகிய இயேசு. பைபிள் படிச்சு வாழ்க்கையில சிறந்தவர் அவர் வந்து படிச்சுட்டே இருந்தார். ஓல்ட் டெஸ்டமென்ட் எடுத்து படிச்சுட்டே இருந்தார். 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு ரபி. ரபினா சும்மா வானத்துல இருந்து இறங்கி வந்து ரபி ஆக முடியாது. ரபினா படிக்கணும், படிச்சுதான் ரபி ஆனார். எல்லா ரபியும் எதுக்கு படிச்சாங்கன்னா நல்ல ப்ரொஃபஷன் படிச்சாங்க. நம்ம இதெல்லாம் படிச்சு நம்ம வந்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம், சொசைட்டில அந்தஸ்து அதிகம், நம்ம சொல்றதான் எல்லாம் கேட்பான், நம்ம காலைல எல்லாரும் விடுவான்,
நம்ம ரொம்ப பெரிய இது பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போ வந்து நீட்டோட மோசமான தேர்தலா இருந்தது. நிறைய பேர் சொல்றாங்க இந்த பேதுரு யாக்கோபு யோவான்லாம் அதை ஃபெயில், அதாவது எல்லாருமே ரபிக்கு தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. நீட் மாதிரி போல ஏதோ பயங்கரமானது. அது பாஸ் ஆகி அப்படியே போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ரபி உயர் ஜாதி மாதிரி மக்கள் மாதிரி உயர்ந்த ரகம் ஹை கிளாஸ் சொசைட்டில போயிருவாங்க. மற்றதுங்கெல்லாம் வந்து ஃபாதர்ஸ் பிசினஸ் போயிடும். இப்படின்னு ஒரு தியாலஜின்னு சொன்னாரு, எவ்வளவு கரெக்ட் தெரியல, பட் ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட். சோ இதுல பேதுரு யாக்கோபு யோவான் இந்த கும்பல்லாம் ஃபீல், அதனால அப்பா பிசினஸ் பண்றது. ஆனா இயேசு வந்து பாஸ், அதனால அவர் எங்க போயிட்டாரு, அந்த அந்த ரகத்துல போய் ரபி ஆயிட்டாரு. மற்றவன் அதுக்கு பிடிச்சான். இந்த ரபி இவர் எதுக்கு போய் படிச்சாருன்னா வேத வாக்கியங்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டு இருந்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது, நித்திய வார்த்தை ஆகிய அவர் மாம்சமாய் வந்தவரே கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தை, ப்ரொசீடிங் வேர்ட், ஒவ்வொரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு வல்லமிழுது என்று அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்ததுனாலதான் பசி மயக்கத்துல இருக்காரு. இப்ப 40 நாள் ஒண்ணு சாப்பிடல. அப்படி இருக்கிறவரை போய் கல்ல அப்ப மாத்தினா எவனா இருந்தாலும் மாத்திருப்பான். ஆனா இவர் வார்த்தையை நம்பி இருந்ததுனால, பிகாஸ் யூ பிலீவ் த ப்ரொசீடிங் வேர்ட், அந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அறிந்திருந்ததுனால பிசாசு பார்த்து சொன்னாரு, பிசாசே இப்ப எனக்கு பசிக்குது, நான் கீழே விடுற மாதிரி இருக்கேன், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை எனக்கு போதும், அந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கும். என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு சொல்லி முடிச்ச பிறகு வார்த்தை வச்சு அடிச்சார்ல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவதூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தாங்க. தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தாங்க. அதான் வேணும் சொல்லு, வனாந்தரத்தில் தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். எத்தனை பேர் தேவதூதர் பணிவிடை வேணும்னு விரும்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையும் முக்கியத்துவம் கொடுங்க, தேவதூதர்கள் வருவார்கள். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா it starts with consumption of the word. அவங்க எழுதி வச்சுக்குவாங்க. அது starts with consumption of the word. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வது. ஒரு அற்பமான ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 55:1. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கொழுப்பான பதார்த்தம் அப்படி இப்படி சொல்றாருல. இப்ப எப்படி சாப்பிடுறது அடுத்த வருஷம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அதாவது கேளுங்கள், செவியை சாய்த்து என்ற வாங்க, கேளுங்க, கவனிங்க நான் சொல்றத, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அடுத்து பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். சோ செவியை சாய்த்து என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஆத்துமா திருப்தி ஆகும் கொழுப்பான பதார்த்தம் சாப்பிடுங்க. என்னமோ எப்படியோ சாப்பிட்டா ஆத்மா திருப்தி ஆகும். அப்ப ஆத்மா எப்படி? அடுத்த வருஷம் சொல்லுது, செவியை சாய்த்து கேளுங்க, அப்ப ஆத்மா திருப்தி ஆகும். அப்ப அது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா, ஹியரிங் the word is equal to feeding on the word. Okay, hearing the word is equal to feeding on the word. So கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கறதுனா உங்களுக்குள்ள காதால கேட்கறதுனா பிசிக்கலா கேட்கறது இல்ல, உங்க மனதின் காதுகள், உங்க மனதில் கேட்கறது இல்ல, உள்ள கேட்க அததான் ஃபீடிங் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப இது நம்ம முன்னாடி சொல்லிருக்கேன், இயேசு வந்து என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொன்னார்ல. அவர் சொல்றதே எப்படி பாசிபிள்னா, இட்ஸ் பாசிபிள் இது ஹியரிங். அதனாலதான் பாருங்க, வேர்டு ரொம்ப முக்கியம். அதுக்குமே கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தேவை. சரியா? சோ இப்ப இந்த ஹியரிங் எப்ப நடக்குது அப்படின்னா, when you consume the word. ஓகே, சோ how do you consume அப்படின்னா, it starts with reading. பைபிள் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே என்னோட இது பேசும், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், உங்களுடைய வார்த்தை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கர்த்தர் உங்களோட பேசுறது இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்கு தந்து கொடுத்தாரு, அதை சொல்லல, அது டெஸ்டினி வேர்டு. ஒவ்வொரு நாளும் இந்த பில்டிங் பிளாக் வேர்டு, உங்க வாழ்க்கையை கட்டுவதற்கான வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கர்த்தர் பேசுறது.
அட்லீஸ்ட் there should be more. He will talk more. பேசிட்டே இருக்காரு. ஏன் உட்காந்து அது ரொம்ப கேட்டே இருந்தேன். டெய்லி உட்காந்து கேட்டு இருந்தேன். அதான் அவரோட சஞ்சரிச்சுட்டு இருந்தேன். டெய்லி அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் கேட்டு பேசிக்கிட்டே இருந்தார். கேட்டு 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 அவன் எங்கேயோ போயிட்டான். எங்கேயோ போயிட்டீங்க அந்த மாதிரி லிட்டரலா எங்கேயோ போயிட்டான். ஏன்னா அவன் வந்து எங்க போயிட்டான் அப்படின்னா, this is what happened. அவனை எங்கேயோ இருக்கானோ, he traveled time. He has traveled time and he is waiting at the future. He is waiting at a future where there is no death. He was translated without seeing death. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஓகே, அப்படின்னா என்னன்னா, மரணம் இல்லாத ஒரு காலத்தில் எனக்கு வெயிட் பண்றது. எப்படி அது போச்சு? கர்த்தருடைய திருவிழா சித்தம் அதெல்லாம் கிடையாது. வார்த்தை அதிகம் உள்ள போச்சு. அவன் கேட்டே இருந்தான் கேட்க கேட்க இப்ப சில பேருக்கு ஐடியா வருது. என்ன, ஏனோக்கிட்ட பைபிளா இருந்துச்சு. ஏங்க, பைபிள் இல்லாமலே ஒருத்தர் எவ்வளவு பண்ணிருக்காங்க, பைபிள் இருந்து எவ்வளவு பண்ணலாம் அப்படித்தானே யோசிக்கணும். ஆதி காலத்துல AK-47 இல்லாம சண்டைக்கு போனாங்க. அதுக்காக இப்ப AK-47 எல்லாம் போக முடியுமா? எங்க முப்பாட்டன் எங்க முப்பாட்டன் வந்து சண்டைக்கு போகும்போது அவன் என்ன AK-47 தூக்கிட்டு போனேன் அப்படின்னு தொண்டைகளே நான் கத்த முடியுமா? நான் வாழை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னா சுற்றுவாங்க. புரியுதா? சோ அவனுக்கு இருந்தது லிமிட்டட் எக்யூப்மெண்ட் வச்சு அவன் பண்ணிருக்கான். ஆனா இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு இது முழுவதும் ஜீவ வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறது. இந்த பைபிள் இருக்க எந்த பகுதியும் சரி, எந்த ஏரியாவும் சரி, உங்களோட பேச வல்லமுள்ளதா இருக்குது. உங்களுக்கு ரேமா வார்த்தையாய் மாற வல்லமுள்ளதா இருக்கு. இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையாய் மாற வல்லமுள்ளதா இருக்கு. ஓகே, ஆனா இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்ப ரேமா வேணும் இருக்கு, இன்னைக்கு போகணுமா போகக்கூடாது கண்டுபிடிக்கணும். பைபிளை மூட்டு தரேன், டம்மு தரேன். எந்த வருது? ஏசாயா 48 வந்திருக்கு. எனக்கு இப்ப வந்திருக்கு 48 வந்திருக்கு. அதுல என்ன வசனம் வந்திருக்கு? முதல் வசனத்தை கண்படுது. அதுல என்ன வந்திருக்காங்க? இஸ்ரவேல் தேவனை அறிக்கையிடுவருமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். கரெக்டா தான் வந்துருக்கு. சோ கேட்கதான் சொல்றாரு. சோ இப்படிதான் டம்னு நினைக்க தொடர்ந்து பார்த்துட்டு நான் பைபிளை தான் நம்புறேன். பாத்தீங்களா? இப்படி இல்ல, இப்படி ரேமா வராது. நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களே அறியாம சில வசனங்கள் உங்களுக்கு ஜம்ப் ஆகி உள்ள உங்களுக்கே தெரியாது. எடுத்தோன்னே நிறைய பேர் நினைக்கிறாங்க, பார்த்தோன்னே டம் ஹைலைட் ஆகும் அந்த வசனம். அப்படி எடுத்தோன்னே வராது, நிறைய நேரம் வராது. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், மந்தமா இருக்கும். பைபிள் படிக்கும் போது படி, ஜஸ்ட் படிங்க. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை நடத்தும். ஏங்க, அந்த ரெபேக்கா வீட்டுக்கு கரெக்டா நடத்திருப்பாங்க. அதுல எலியேசர்னு ஒரு வேலைக்காரனை, ஆபிரகாமின் வேலைக்காரனை ஒரு ஜெபத்துக்கு கரெக்டா நடத்துவாருங்க. ஆபிரகாமின் பிள்ளையாக உங்களை என்னை கரெக்டா நடத்த மாட்டாங்க. அதுவும் பைபிள் படிக்கும் போது நடத்த மாட்டாங்க. அதுதான் சொல்றாரு, சிறு பிள்ளைத்தனமா வாப்பா என்கிட்ட. சின்ன பிள்ளைய போல வரானா சிக்கல். சின்ன பிள்ளைய போல வா, ஆண்டவரே எனக்கு பேசுங்க, இந்த வார்த்தை எனக்கு வேணும். இயேசு எப்படி இப்படி பேசணும் பைபிள் பூமியில இருக்கும்போது, அதே மாதிரி நானும் பேசணும். அந்த மாதிரி எனக்கு வார்த்தை உள்ளுக்குள்ள வரணும் சொல்லிட்டு பைபிள் எடுத்து சிம்பிளா படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ உள்ள போகும்னு சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு போய் வேலை, உங்களுக்கு அறியாம வேலை பார்த்துட்டு இருக்கும். உங்களுக்குள்ள கிரியை செய்யும், உங்களுக்கு மனக்கண்களை பிரகாசமாக்கும், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். டெய்லி இதை பண்ணிட்டு உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட ஆரம்பிக்கும். நாளடைவிலே வித்தியாசத்தை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். So it all starts with a simple process of sitting with your Bible and saying, Lord speak to me. என்கிட்ட பேசுங்க சொல்லிட்டு எடுத்து படிக்கிறது. உங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. இன்னைக்கு கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையை பத்தி நீங்க டீச் பண்ணி உங்களோட நேரில் வந்து உட்காந்து நான் லேர்ன் பண்ணணும்னு சொன்னாரு. எனக்கு டைம் ரொம்ப இப்ப கம்மியா இருக்கு, அது வேற விஷயம். பட் ஸ்டில் that's not needed. You don't have to come to me. You have to just sit in your home, open your Bible and read. Pray. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, என்னோட பேசுங்க, தினந்தோறும் என்கிட்ட பேசணும். சங்கீதம் 119 அந்த சங்கீதம் எழுதினவர் எஸ்ரா நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நான் கிடைத்தோடனே அதை உட்கொண்டேன், நான் மேல ஆர்வமா இருக்கேன். அந்த அர்த்தத்துல வருது. நிறைய வசனங்கள் வருது. ஒரு நாட்கள் அதை பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். நான் அதை விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த கற்பனைகளுக்காக காத்திருக்கிறேன். அதுவே என் மன மகிழ்ச்சி, ஆறுதல், என்னுடைய அடிக்ஷன். When the word becomes your addiction, okay, you will become heaven's addiction. Heaven will be addicted. Great things will happen. Shall we pray? Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். இந்த வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம்.
Thank you, Lord. 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 Hallelujah. Hallelujah. கண்களை திறந்திரணும். எங்கள் கண்களை திறந்திரணும். Hallelujah. Hallelujah. உடைய வேதத்திலே உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. Thank you, Lord. Thank you, Lord. Ora branca redere hanto rimba terra honto roba. Rebedara hanto rombo conto rimba terra vanta rendo runt uda ramba terra brandere. Hallelujah. 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 கர்த்தருடைய வார்த்தை மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது. Every dead thing is coming back to life by the power of the word. Hallelujah. வார்த்தையினால் மரித்தவைகள் உயிரோடு எழும்புகிறது. வார்த்தையினால் மரித்தவைகள் உயிரோடு எழும்புகிறது. வெளிநாடு போவதற்கு தடைகள், விசா ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்திலே முடிவு பெறுகிறது. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கிறது. வெண்கல கதவுகள் உடைந்து இரும்பு தாழ்பாளர்கள் இயேசுவின் நாமத்திலே முடிகிறது. நீண்ட நாள் காத்திருங்கள் முடிவு பெறுகிறது. ஜெயம் உண்டாகிறது. ஜெயம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே வார்த்தையின் மேல் ஒரு மிகுந்த தாகத்தை நான் பேசுகிறேன். வார்த்தையின் மேல் மிகுந்த ஒரு வாஞ்சையை நான் பேசுகிறேன். ஒரு தீயை போல நெருப்பை போல பற்றி கொள்வதாக. தொடர்ந்து பின்தொடர்கிறவைகள், வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் பின்தொடர்கிறவைகள் இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா மரிக்கிறது. இயேசுவின் நாமத்திலே மரிக்கிறது. Thank you. Thank you. Thank you. அவருடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிடிக்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக இந்த நேரத்தில் இவருடைய சரீரத்துக்கு ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். நாங்கள் சுகம் அடையும்படி எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர். நாங்கள் ஜெயம் அடையும்படி எங்களுக்காய் நீர் ஆண்டவரே மரணத்தையும் அவமானத்தையும் தழுவி கொண்டீர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களை ஹல்லேலூயா செல்வந்தர்களாக்கும்படி நீர் தரித்திரரா நீர். இதெல்லாம் நினைவு கூறுகிறோம். விசுவாசத்தோடு உடைய ரத்தத்தில் உடைய சரீரத்தை பங்கு பெறுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நாங்கள் துக்கத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தோல்வியிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ லார்ட். நாங்கள் தரித்திரத்தை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் லேக்ல குறைவில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனத்தோடு வியாதியோடு அட்ஜஸ்ட் பண்ணி டாலரேட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் உண்மையில் வந்தது. இப்பொழுது சரீரத்தில் ரத்தத்தில் பங்கு பெறுகிற நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம். சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இருக்கிற கஷ்டம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தருடைய பந்தியில் கொண்டு Thank you. Thank you. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதமாய் வழிகள் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமாய் வழிகள் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான வழிகள் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான வழிகள் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. சில பேர் மிக மிக நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கவங்க, கடன்கள் எல்லா பக்கமும் கடன், எல்லா பக்கமும் சூழப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க, கர்த்தர் சொல்லுகிறார் அந்த சூழ்நிலைகள் மாறுகிற வரைக்கும் there will be continuous provision and supply. எலியா அந்த வீட்டுல சொன்னது போல, இந்த பஞ்சகாலம் முடிவு வரை மாவு எண்ணெய் தீர்ந்து போவான்னு சொன்னது போல, you will never run dry. You will never run dry. God will keep refilling you till you reach the point of deliverance and breakthrough. பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.